ஹாய் கார்த்திக் ப்ரோ. இந்த வீக் 9 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு உங்களுக்கு? கான் சிட்டி, ஹார்டிங். ப்ரோ நான் பார்த்ததுல எனக்கு கான்சிட்டி ரொம்ப பிடிச்சி. இப்போ அதாவது இந்த வாரம் வந்த படங்கள்னு கேட்டிங்கன்னா கான்சிட்டின்னு சொல்லலாம். அதுலேயுமே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருந்தது. ஓகே அந்த படம். பட் இந்த வாரம் பார்த்ததுல வந்து அங்கீகாரமும் நல்லதா இருந்தது. அதுவும் வந்து ஒரு வீக்ல இவ்வளோ படம் ரிலீஸ் ஆனால் மக்கள் எதுக்கு போவாங்கன்னே தெரில. அதுவும் தியேட்டர்ஸ் இவ்வளோ எப்படி கொடுக்குறாங்கன்னே தெரில. அதை அவங்க சின்ன பற்றிலாம் படங்கள்லாம் கவலைப்படாதீங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அதை பற்றி சினிமாக்காக தான் கவலை பண்ணணும். நமக்கு பிடிச்ச படத்தை நம்ம பார்ப்போம், அவ்வளோதான். நிறைய சாய்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஒரே ஒரு வாரத்தில் ஒரு படத்தை தான் ரிலீஸ் பண்ணி இந்த வாரம் நீ என்ன படம் பார்க்கணும், இந்த ஒரு படம் தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றதை விட இந்த மாதிரி உங்கள்கிட்ட 7 ஆப்ஷன் கொடுக்கறது ஓகே தானே. கார்த்தி ப்ரோ எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர் யாக்கோப். கார்த்தி ப்ரோ, நம்ம தனுஷ் இருக்கார்ல, அவர் ஏன் ஒரு மாதிரி இந்த இட்லி கடை அந்த மாதிரி ஜானர்லயும் நடிச்சிட்டு இருக்காரு செட்டில்டாவே? ஏன் அவர் பழைய ஒரு மாதிரி இந்த வட சென்னை அந்த மாதிரி இதுல இறங்காம ஏன் ஒரு மாதிரி செட்டில்டாவே நடிச்சிட்டு இருக்காரு? அதுக்கு ரீசன் இருக்கா, இல்ல என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு ஏதாச்சும்? அவர் கொஞ்சம் இந்த மாதிரி யோசிக்கிறாருங்க. திருச்சிற்றம்பலம் அந்த மாதிரி படங்கள் போனதுனால அவர் இந்த மாதிரி படங்கள் ஒர்க் ஆகும், ஆடிச்சுக்கு அந்த மாதிரி நினைக்கிறாரு. நடுவில் எடுக்கிறாரு, ராயன் மாதிரி ஆக்ஷன் படமும் எடுக்கிறாரு. ராயன்லாம் ஏ சர்டிஃபிகேட் தானே, ப்ரூட்டல் ஆக்ஷன் தான். ஓகே ஓகே ப்ரோ. பக் இருக்கா? ஏன் கேட்க மாட்டேன் கொடுங்க. யா தலைவர், இப்போ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. என்னன்னா, ஜனநாயகன் வந்து ப்ரொடியூசரை வந்து நம்ம இதுல பொறுப்பு கொடுத்தது கரெக்டா? அப்செட்டா இருக்குன்னு சொல்லிட்டீங்களே முதல் வார்த்தை, அப்படின்னு கரெக்டாக கேட்குறீங்க. ஏன் அப்செட் ஆகுறீங்க கரெக்டா இருந்தா? ஏன்னா அவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்ல, சாரி, நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தவர் இல்ல. பாசிட்டிவ் பாக்குற மாதிரி இருக்குல்ல அது. அப்படி உங்களுக்கு இருக்குன்னா ஓகே தானே, அவ்வளோதான். ப்ரோ அது கண்டிப்பா தப்பான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. அது யாருனாலும் போடலாம். அவரோட மனசுக்கு பிடிச்சவர் போடலாம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசுற அளவுக்கு. ஆனா கொஞ்சம் எத்திக்கலா யோசிச்சு பார்த்தா தப்பு தான். பட் எல்லா டிசிஷனையும் நம்ம போய் அவரை தான் போடணும் இவரை தான். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த ஜோசிக்கார சொன்னாங்க, அதை சொல்லி விமர்சனம் ஆகி அவரை மாத்தினாங்க. அதனால ஒரு டவுட், வேற ஒன்றும் இல்லை. யாருக்கு பண்ணாலும் தப்புனா தப்பு, சரின்னா சரி அப்படின்னு பேசி பழகுங்க ப்ரோ. நமக்கு ஒரு கட்சியை ஆதரிக்கிறன்றதுக்காகவே வந்து இல்லைங்க அதை எப்படி யோசிங்க அப்படி யோசிங்க, அது எத்திக்கலா யோசிங்க மாரலா யோசிங்கன்றதெல்லாம் வந்து நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த கட்சிக்கு ஆதரவாளர் தான் தவிர அந்த கட்சியில் ஒன்றும் பொறுப்புல கிடையாது. அதனால ஏன் இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும்? தேவையில்லையே. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் அப்படி சொல்ல வரல. யாரை நியமிக்கணுங்கிறது சீஃப் மினிஸ்டரோட அவரோட பொறுப்பு. இது என்னங்க அநியாயமா இருக்கு? யாரை நியமிக்கணுன்றது அவர் பொறுப்பு அப்படின்னா என்ன? யார வேணாலும் நியமிக்கலாமா? நீங்க என்ன நாட்டை எழுதி கொடுத்த மாதிரில பேசுறீங்க. இல்ல அவர் வந்து நம்ம ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர வேண்டாம்ல, அப்படி சொல்ல வரேன். நான் ஒன்றும் டிவிக்கு ஆதரவாளர் கிடையாது, பொதுவாக சொல்றேன். ஒருத்தர் நியமிச்சிட்டாரு, மேபி அவர் பேக்ரவுண்ட் வச்சே நம்ம வந்து அவர் ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாது. இவர் இப்படிதான் இருப்பாரு அப்ப எதையுமே நீங்க ப்ரீ ஜட்ஜ் பண்ண முடியாது ப்ரோ. இப்ப நீங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அங்க வந்து பிரைவேட்டுக்கு கான்ட்ராக்ட் தப்புன்னு பேசுறீங்க. ஏன் பேசுறீங்க? ஏங்க அவங்க பிரைவேட்டுக்கு கொடுத்தா என்னங்க பிரச்சனை? நமக்கு தேவை குப்பம் போனோம் சரியா அப்படின்னு நீங்க பேசலாம்ல. எதையுமே நீங்க வந்து எப்படி வேணாலும் டிஃபெண்ட் பண்ணியும் பேச முடியும், எதை வேணாலும் தப்புன்னு பேச முடியும். நம்ம மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை தானே நம்ம பேசணும். அது விட்டுட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவா இருக்கு, அந்த கட்சி என்ன செஞ்சாலும் சரி, அந்த கட்சி என்ன தப்புனாலும் தப்பு அப்படின்னு நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல அந்த சிந்தனையில இருந்து மாறுங்க. அது ரொம்ப தப்பான சிந்தனை அது. கத்தி அந்த கேஜிஆர் ராஜேஷ் படம் நல்லா இருக்கா கார்த்தி? இன்னைக்கு போன ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அது நல்லதா இருக்கு வினோத். படமா ரொம்ப நல்ல ஒரு மெசேஜ் தான், சோசியல் மெசேஜ் இருக்கு அந்த படத்துல.
திமுகன்னு இல்ல. திமுக எல்லா கட்சியும் இவங்க எப்படி திமுகன்னு கிடையாது. இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிலாம் எப்படி வேலை செய்றாங்கன்றத கொஞ்சம் எரையுது கார்த்தி. வெளிப்படையாவும் சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட்டோட சொல்லியிருக்காங்க. எரையுது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கா பிரதர்? கமர்ஷியல் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ் படம் தானே. கமர்ஷியல் இருக்கு. காமெடி அந்த மாரி இதெல்லாம் இல்ல. லவ் காமெடிலாம் கிடையாது படத்துல. பெரிய கார்த்தி அவர் ரொம்ப ப்ரொமோஷன் இல்ல. ஃபேட்டா இருந்தார்ல அவரு. வீக்ல டான் சிட்டியும் ஹார்டினுக்கு தான் ப்ரெஸ்ஸோ நேத்து போட்டிருக்காங்க சத்யம் தியேட்டர்ல. கான்செப்ட்டே நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் புடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நெறைய கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கு. பட் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு கான்செப்ட். வந்து நிறைய பேக் அடிக்கிறாங்களே ப்ரோ. ஏன் இப்போ இந்த பிரைவேட்டைசேஷனாக இருக்கட்டும், இந்த இதுவாக இருக்கட்டும், எல்லாமே சும்மா ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே பேக் அடிக்கிறாங்க. ஏன் ஸ்ட்ராங்காக இவர்கிட்ட அதை தானே இது எதிர்பார்த்தோம். எல்லாமே திமுக பண்ணும்போது டிவிக்கு எதிர்த்த விஷயங்கள் தாங்க. இல்லை, இவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்ததே ஒரு புதுமை தானே. நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஃபியூச்சரை நோக்கி சின்ன இப்போ ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, ஃபியூச்சருக்கு எது தேவையோ சிட்டிக்கு நம்ம எல்லா சிட்டிக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது தானே இது. இவரே இப்படி ப்ரோ பயப்படுறாரு. அது அதாங்க தாராளமா அது யோசிக்கலாங்க. எதிர்க்கட்சி ஆனா அதுக்கு நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி அதையே எதிர்த்து பேசியிருக்கீங்க இல்லையா? இல்ல பேசிட்டு இப்ப 6 எனக்கு மாசத்துக்கு தெரிஞ்சு முன்னாடி இப்ப எதிர்த்து பேசிட்டு அவர் இப்ப பேச முடியாது. பிபிபி தானே கொடுக்குற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அதாவது கவர்மெண்ட் பாதி பிரைவேட் பாதின்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த மாதிரி ஃபுல் பிரைவேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. ப்ரோ நீங்க அந்த மாதிரி கொடுத்தா வேலை செய்ய முடியாது ப்ரோ. கவர்மெண்ட் பாதி பிரைவேட் பாதினா அது அப்படி பிரச்சனை ப்ரோ நிறைய பாதி விஷயம் அப்படிதான் போய் இறங்கியது. இப்ப நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் பல வருஷமா பிபிபியில ப்ரோ தான் போயிட்டு இருக்கு. இல்ல அதெல்லாம் நீங்க பிரச்சனையே ப்ரோ கிடையாது. இதெல்லாம் நீங்க ஒரு சில பேசுறது கரெக்ட் ஒரு தான். சில இதை நீங்க 6 மாசம் முன்னால யோசிச்சிருக்கணும்ல கரெக்ட். டிவிக்கு. அப்ப எல்லா பிரச்சனையும் எதிர்த்துட்டு இன்னைக்கு உட்காந்து நீங்க எத்திக்கலா பேசுனீங்கன்னா யாரு கேட்பாங்க? நான் இது ஏன் நீங்க வேலை 6 மாசம் முன்னால நடக்காதுன்னு சொல்லனா யோசிச்சிருக்கணும். ப்ரோ, இப்ப நீங்க எது பண்ணாலும் எதிர்கட்சிங்க வந்து போராட்டம் பண்ணுவாங்க, ஆளுங்களை கிளப்பி விடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இப்போ. அதனாலதான் சொல்றது நீங்க இப்ப அதெல்லாம் ப்ரோ பண்ணீங்கன்னா வேலையாகாதுன்றது ப்ரோ நான் ஒரு நிமிஷம் வந்து இருங்க. தப்பா பிரகதீஷ் ப்ரோ சொல்லல ப்ரோ. 6 மாசத்துக்கு முன்னால டிவிக்கே வந்து பேசாத பிரச்சனை கிடையாது, பேசாத இடம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் இவங்க மூக்கு நுழைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட தானே ப்ரோ செய்வாங்க. அப்போ வந்து இப்போ நீங்க எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இப்போ நீங்க அன்னைக்கு ரேஷனலா திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இவங்களும் இன்னைக்கு ரேஷனலா திங்க் பண்ணுவாங்க. நீங்க திமுக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டீங்க. அப்போ திருப்பி இன்னைக்கு வந்து மக்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க திருப்பி அதை அட்டாக் பண்ண தானே செய்வாங்க. அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. ஹலோ கேக்குதா அவர் பேசுறது? எனக்கு கேட்கல. இல்ல கேட்கல ப்ரோ, கட் ஆயிடுச்சு. நிறைய பக் கார்த்திக் இருக்கு ப்ரோ ப்ரோ. கேட்கல. கொஞ்சம் பக் இருக்கு. பக் இருக்கு இது ஸ்பேஸ்ல. மியூட் போட்டு எடுங்க கார்த்தி, சரியா போடும். இறைச்சலா கேக்குது. கேக்குதா? ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குது. ஹலோ ப்ரோ. இது இந்த மாதிரி பேக் அடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த விசிகே கம்யூனிஸ்ட் வந்து இப்போ டிவிகே வந்து மெஜாரிட்டி இல்லாதனால அவங்க கூட்டணியில இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றதுனால இவரு கேட்க வேண்டியதா இருக்கா? சிம்பிள். ஒரு சில விஷயத்த நம்ம இன்னைக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால பேசியிருக்கோம்னா அந்த ஸ்டாண்ட்ல தான் இப்ப இருக்க முடியும். விசிக இல்லைனாலே அதை எடுத்து கேள்வி கேட்கும் போது நம்ம எப்படி மாத்தி பேச முடியும் வச்சு பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னால ஒண்ணு, எலெக்ஷனுக்கு பின்னால ஒண்ணு பேச முடியாது ப்ரோ. இந்த மாதிரி சோசியல் மீடியா ஏரால வந்து எல்லா வீடியோ ரெக்கார்டடா இருக்கு. சும்மா பேப்பர்னா கூட மறைச்சிடலாம். அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி முன்ன பின்ன மாத்தி மாத்தி பேச முடியும்? நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட் தான். பட் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதோ புரிதல் இல்லாம ஏதாவது பேசிக்கலாம். ரியாலிட்டின்னு ஒன்று வரும்போது அவங்க மைண்டு சேஞ்ச் ஆயிருக்கலாம். அந்த ஆட்சிக்கு வந்து அந்த கிரேஸ்னஸ் வந்து கரெக்ட் தான் ப்ரோ. அந்த கிரேஸ்னஸ் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். அது நம்ம போல்டா ஒத்துக்கணும்ல. ஆமா நாங்க ஒரு சில விஷயத்த தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறது கிரேசியஸா நாட்டு நலன் கருதி அது முன்ன வந்து சொல்லணும். அது வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. அவர் ஒத்துக்க மாட்டார் bro. அவர் ஒத்துக்க மாட்டார். விஜய் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார். பரந்தூர் வேணாம் தானே சொன்னார். அவர் கடைசி வரைக்கும் வேணாம்.
இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாவது பண்ணலாம், அதுவும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பரந்தூர்ல ஏர்போர்ட் வருமா வராது? கண்டிப்பா வராது. இல்ல பிளாட் எல்லாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பரந்தூர் விமான நிலையம் அருகில் சொல்லிட்டு சென்னைக்கு வருங்கலாம். அதெல்லாம் எப்படியோ ஏறி ரேட் ஏறி போச்சு ப்ரோ. வினோத் இருங்க, பரந்தூர் பரந்தூர் தான் ப்ரோ ஏர்போர்ட் ரேட் வர்றது ஏறி பிரச்சனை இல்லை கரெக்ட் ப்ரோ. இப்போ அதுக்கு மெட்ரோக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிட்டாங்க. பரந்தூர் மெட்ரோ அதை சுத்தி நிறைய ப்ராஜெக்ட் சைன் அடிச்சு இப்போ கொண்டு வரலன்னா பெரிய பிரச்சனை ஆகும். கவர்மெண்ட் சுத்தி நிறைய டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ்க்கு அப்ரூவ் ப்ரோ ஆயிருக்கு. இங்க பாரு ப்ரோ, ஏர்போர்ட் வரலாம் போகுது, எங்களுக்கு மெட்ரோ வரட்டும்ல. நான் அந்த ஊர் தான். மெட்ரோ வந்து எனக்கு சந்தோஷம் தானே. ஏர்போர்ட் வரலாம் போட்டோம். ஏர்போர்ட் கூட கனெக்ட் அதை சுத்தி இண்டஸ்ட்ரி வராது, புது புது இண்டஸ்ட்ரி எதுவுமே வராது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் டெவலப் ஆகாது. புது இண்டஸ்ட்ரி வரலன்னா வேலை அதிகமா கிடைக்காது. ஸ்டீஃபன் அதோட முடிஞ்சிச்சு கார்த்தி. அதுக்கப்புறம் அதே ஐடியா. கம்பெனி ஐயோ கிடையாது வினோத் கார்த்தி. சும்மா நொய்யினே இதுதான் உனக்கு ஸ்பீக்கரே கொடுக்க கூடாது எப்பயுமே. அப்ப வந்தாலும் பிரச்சனை, வரலன்னாலும் பிரச்சனையா? வந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க, வந்தா என்னங்க பிரச்சனை? இல்ல நீங்க தானே சொன்னீங்க இப்ப அடுத்த 5 வருஷத்துல இதுன்னு. அது டிவி கேக்குங்க அந்த பிரச்சனை. அதுதான் நான் சொல்றேன், டிவி கேக்குதான், வந்தாலும் பிரச்சனை, வரலன்னாலும் பிரச்சனை. அது நீங்க டிவிக்கு தப்பான ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. அதான் டிவிக்கு தப்பான ஸ்டாண்ட் எடுத்ததுனால நீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க. நீங்க வெளிப்படையா சொல்லணும், ஓகே அன்னைக்கு எதுதான் இது நாட்டுக்கு தேவை, நாட்டுக்கு நல்லது, அதனால இங்க இதை கொண்டு வரணும், இன்னும் முடிவு எடுக்கணும். நீங்க அது இது நீங்க என்னன்னா எடுக்காம இது அரசியலுக்காக தள்ளி போட்டீங்க அப்படின்னா சென்னைக்கு ஏர்போர்ட் வராது. நீங்க ஹைதராபாத்ல 5000 ஏக்கர் ஏர்போர்ட் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கார்கோ ஷிப்பிங் வந்து ஈஸியா இருக்கும்னு நினைப்பாங்க. எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஆந்திராவும் கர்நாடகாவும் ஈஸியா தெரியுது. எப்படி எப்படி டெவலப்மெண்ட் கொண்டு வருவீங்க? 10 லட்சம் கோடி 13 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு. இது என்னன்னா இவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு. அதை நினைச்சுதான் என்ன வருத்தமா இருக்கு. இவருக்கு தெரியும் இந்த ஊரோட நிலைமை எவ்வளவு பின்தங்கி போயிருக்கோம், பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கு. இவரே இப்படி பண்ணிட்டாரு அரசியலுக்காக. ப்ரோ ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும் ப்ரோ. எல்லாத்தையும் அரசியல் பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்போ ப்ரோ ரீசெண்டா வந்து எனக்கு நான் தெரிஞ்சு இந்த தஞ்சாவூர்ல நம்ம ரொம்ப தமிழ்நாட்டுல இந்த மீடியா அட்டென்ஷன் ரொம்ப இருக்கு ப்ரோ அரசியல்ல. அதனால எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நீங்க ரியாக்டிவா பரந்தூர்ல பார்க்கணும். கிடையாதுங்க, இனிமேட்டு எங்கேயுமே ஏர்போர்ட் வராது. நீங்க அதான் பரந்தூர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு லேண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா அங்க திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து அங்க இருக்க விவசாயிகளை தூண்டி விட்டு போராட்டம் பண்ண வைப்பாங்க. நீங்க அதுக்கு போயிட்டு அங்க பண்ணாம, அதுக்கு போயிட்டு நீங்க பண்ணாம எங்க பண்ணுவீங்க? நீங்க கடலுக்குள்ளதான் ஏர்போர்ட் கட்டணும் போய். அங்கதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க உங்களை. அதுக்கும் வந்துருவாங்க ப்ரோ. மீன் அழியும், அது அழியும், வானத்துல கட்ட சொல்லுவாங்க ப்ரோ ஏர்போர்ட்டை. ஆமாங்க, கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லைங்க, தைரியமா அதான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல. அதுவே அதான் எடுக்க அதான் மாட்டேன், இது எல்லாத்துக்கும் நான் இல்லைங்க. லாஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாரும் ஒரு 8-10 வருஷமாவே தமிழ்நாட்டுல வந்து ஒரு லாங் டேர்மா நம்ம எதுவுமே எடுக்க மாட்டோம். எல்லாமே ஷார்ட் டேர்ம் பயந்து பயந்து எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லாமே ஷார்ட் டேர்ம் பயந்து பயந்து எடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும். கார்த்தி ப்ரோ அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா கார்த்தி அப்படியே நாட்டுக்கு நல்லது லைட்டா பண்ணி ஜுரம் அடிக்குது. நல்லதை நினைச்சு திரும்ப அந்த கொண்டு டோலோ வரலாம் ஏதோ டாக்டர் டோலோ எல்லாம் பவுடர் bro. வந்திருக்கான், அது எங்காவது கிடைக்குமான்னு கேட்க வந்தேன். ஹலோ ப்ரோ அதுக்கு ஒரு டாக்டர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு ப்ரோ. இந்த மாதிரி குழந்தைக்கு மாத்திரை வந்து அரைச்சு போடுற இல்ல, நான் இந்த பக்கம் சீட்டும் பார்த்தேன், அந்த பக்கம் இல்ல அவரு சீட்டும் கவர்மெண்ட் பார்த்தேன். டாக்டர் அவரு. 2 பக்கம் குழந்தையும் கிடையாது, ஒரு ஒய்ஃபும் கிடையாது. இவரு போன பொய் மேல போய் சொல்லி சிக்க இல்ல அந்த போறாங்க. சரி பிளட் டெஸ்ட் கார்த்தி ப்ரோ பிளட் அவங்க டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சது. இதுல இல்லைங்க அதெல்லாம் ஓகேங்க, பட் இதுல வேதனையான விஷயம் ஒரு மாத்திரையே தூள் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுல என்ன தப்பு? எங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க, எங்க தங்கச்சி இருக்காங்க, அக்காங்க இருக்காங்க. இன்னும் ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை உட்காந்து பேசுதுங்க, அதை ரீல் எடுத்து போறானுங்க.
எவ்வளவு மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறானுங்க இவனுங்க அப்படின்றது. ப்ரோ இவனுக்கு எந்த திமுகவே முட்டா பண்ற பயலாவது மாதிரி சிந்திக்க குழந்தைக்கு வைக்கிறானுங்க. கொடுக்குற மாத்திரைய போன்ல போட்டு தேப்பானா? அது என்ன ப்ரோ கேவலம் இது? அது வந்து தக் மூமெண்ட்னு போட்டாச்சு ஒன்றரை அவ்வளவுதான். வயசு குழந்தைக்கு அது மாத்திரையே டைட்டில் வெள்ளை கிடையாது. டைட்டில் கலர்ல ஒரு போட்டாச்சு. கிரெடிட் முதல்ல கார்டு, சொல்ல 500 போனா ரூபா ப்ரோ நோட்டு. குழந்தைக்கு மாத்திரையே தரமாட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ நம்மளுக்கு எல்லாம் என்ன அதான் சொல்றேன். குழந்தை குட்டி இல்லையா? இல்ல இந்த சரத்துக்கு குழந்தை தாங்க ப்ரோ விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது ப்ரோ. உங்களுக்குள்ள எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி குழந்தைங்க மாத்திரை தருவாங்களா இல்லையா, குழந்தைங்களுக்கு எந்த மாத்திரை கொடுப்பாங்க, அது என்ன கலர், இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களே. ஐயோ அவர்தான் வெளிப்படையா அது தக் மூமெண்ட் மேலேயே பேர் எழுதி போட்டாரு. இதுல வேற என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊருக்கே தெரியும். இல்ல ப்ரோ போனு, கார்த்தி ப்ரோ, கிரெடிட் கார்டு, வெள்ளை நீங்க கலர் போய் அப்படி கார்த்தி பவுடரு, அது 500 ரூபா நோட்டு. போன ஒரு 2 வருஷம் நிமிஷம் முன்னாடி கெவின் பண்ணதானே ப்ரோ. கார்த்தி அது? ஆமா ஆமா. இருக்கட்டும். எனக்கு புரியல. எனக்கு 2 வருஷம் முன்னாடி பண்ண 2 வருஷம் மட்டும் போதை இல்ல பொருள் கார்த்தி எனக்கு அனுமதியில தெரியல. இருந்துச்சா நானு தமிழ்நாட்டுல? ஈவினிங் தான் நான் வந்து பார்த்தேன் நானு. தமிழ்நாட்டுல ஐயோ லீகலா கார்த்தி இருந்துச்சா உங்களுக்கு என்ன? இந்த மாதிரி மூக்குல போட்டு ஐயோ உரியறதெல்லாம்? பிரதர் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த கார்த்தி ப்ரோ நியூஸே எனக்கு தெரியாது. கூட சரி, எனக்கு உருட்டுங்க பிரச்சனை ப்ரோ. இல்லைங்க. டிஎம்கே ஆட்சியில மக்களுக்கு கிடைச்சது, இப்ப இல்லைங்க கிடைக்கலன்னு உருட்டுங்க ப்ரோ. அதுதான் சொல்றேன். இதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. வெளிப்படையா இது வீடியோ எடுத்து போற அளவுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு கேட்கிறேன். இது வந்து அப்ப எவ்வளோ நீங்க வந்து இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து, இது மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டு, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு. கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றீங்கல்ல இது தக்லீஃப்னு போட்டாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அப்படி போய் பேசணும்னா இது வந்து மாத்திரை தான் முட்டு கொடுக்குறாங்க, அதனாலதான் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி மாத்திரை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேச வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா இதுக்கு அதை பத்தி பேச போறோம். அது வந்து இதே மாத்திரை தான் சொல்லும் போது அப்ப நம்ம அடுத்த கட்டமா அடுத்து சொல்லணும்ல, இது மாத்திரை பசங்களுக்கு கொடுக்க பக்கத்துல மாட்டாங்க. குழந்தையும் கிடையாது, இருக்கிறது ஐபிஎல் கிரவுண்டு. எங்க சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம ரேஷனலா பேசுறோம் கார்த்தி ப்ரோ, அது எனக்கு புரியுது, நீங்களாலும் கரெக்டா புரியும். ஒரு அதை இல்ல ஒத்துக்காம இல்ல முட்டு கொடுக்க இதுக்கு மாட்டேன் என்ன போய் பேச இதுக்கு முடியும்? அப்ப திமுகவே அவங்கள்ட்ட போய் பரவாயில்லையே. திமுக காரனாவது வந்து கேவலமா தான் முட்டு கொடுப்பான். இவனுங்க மகா கேவலமா முட்டு கொடுக்குறானுங்க. இது குழந்தைங்கள்லாம் வச்சு கொடுக்குறாங்களே. கார்த்தி ப்ரோ பேசாம வந்து அது வந்து சரி, அது இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு கொஞ்ச நேரம் அவர் பதவி விட்டு தூக்கிற வேண்டியதானே கொஞ்ச நாளைக்கு. அது எதுக்கு வந்து விட்டு கொடுத்து மாட்டிக்கிறாங்க? அப்புறம் பாத்துக்கலாம், முன்னாடி செஞ்சு தப்புக்கு தண்டனைன்னு சொல்லி விட்டுற வேண்டியதை, தூக்கிற வேண்டியதானே. அங்க ஒரு அவங்களுக்கு பிரச்சனை. இல்ல இல்ல நான் இப்போ லாஸ்ட் டைம் கூட பொன்முடிய கூட தூக்குனாங்கல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையாச்சுன்னு சொல்லி. அந்த இப்ப ரீசெண்டா கூட எடுக்கலாம். அந்த ஐயரை பத்தி தான் தப்பா பேசினாரு. அதுதாங்க பொன்முடி எப்பவுமே தப்பு தப்பா தாங்க பேசுவாரு. ஓகே, ஜெயலலிதா மினிஸ்ட்ரியில இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருந்தா இன்னைக்கு அவர் மினிஸ்டரா இருப்பாரா? ஜெயலலிதா வந்து நம்ம அப்படியே சூப்பர், அவங்க வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படிலாம் நம்ம சொல்ல வரோம்ல. எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சிஎம்மா இருந்தாங்க. இதை உட்காந்து முழு நேரமும் முட்டு கொடுக்கறதே ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைங்களை வச்சு ரீல்ஸ் போடுறோம். இது வந்து இந்த மாத்திரை, இந்த கால்பால் மாத்திரை, இந்த மாத்திரையை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு மாத்திரையை உடைச்சு கொடுக்கணும், நுணுக்கி கொடுக்கணும், இப்படி அளவுக்கு பேசுற அளவுக்கு நம்ம கீழ்த்தரமா இறங்கணுமா? ப்ரோ இத பத்தி பேசினா சாபம்லாம் விடுறாங்க ப்ரோ, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படிலாம் திட்டுறாங்க. கார்த்தி ப்ரோ அதை பாத்தீங்களா? இது வந்து இது வந்து எவனோ ஒருத்தன் ஹிடன் கேமரால வச்சு எடுத்துட்டான், இல்ல பென் கேமரால எடுத்துட்டான், நீங்க தூரமா இருக்கும்போது எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டான் அப்படின்னா கூட ஓகே. நீங்க அதாவது அவரே அது வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேங்க. நீங்க மத்த கட்சிக்காரங்க தப்பு பண்ணாதான் நீங்க வந்து எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிவிக்காரங்க தப்பு உங்க பண்ணா நீங்க போஸ்ட் கண்டே பார்த்தேன் ப்ரோ, பிடிக்க உங்க போஸ்ட் பார்த்தேன். கண்டே பிடிக்க வேணாம். அவங்களே எவிடன்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க இன்னைக்கு போட்டிருந்தீங்கல்ல அன்றே கணித்தாருன்ற மாதிரி, நான் இந்த வீடியோ பார்த்த உடனே உண்மைதாங்க. இது வரைக்கும் டிவிக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் யாரு கண்டுபிடிச்சா? யாரும் கண்டுபிடிக்கல. இவங்களே எல்லாம் அவனுங்களே மாட்டேங்கிறானுங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். டிவிக்கு வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப மாரிதாஸ் எல்லாம் என்ன போட்டுட்டு இருக்காரு? இவனுங்களே இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறது, இவனுங்களே வீடியோ போடுறது, அதுதாங்க எடுத்து மாரிதாஸ் போட்டுட்டு. ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? யாருமே வந்து அந்த லைம் லைட்ல இப்ப வரைக்குமே இல்ல, அதாவது ஆட்சிக்கு வர வரைக்குமே லைம் லைட்ல இல்ல. அதனால இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவனே நினைச்சிருக்க மாட்டான் ஜெயிப்போம் மினிஸ்டராவோன்னு ஆயிட்டாங்க. இப்ப பழைய ஆதாரத்தெல்லாம் உட்காந்து அழிக்கணும், வேற வழியே இல்ல இப்ப அவனுக்கு.
அதெல்லாம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ எல்லாமே. அதான் அதாவது இப்போ அழிக்காத இல்ல இனிமே இதெல்லாம் இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. இஷ்டத்துக்கு பண்றதுலாம் வராதுங்க. இது வந்து இது உண்மையில அஃபென்ஸ் தான் யாரா இருந்தாலுமே. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப அவன் மாத்திரை கீத்திரன்னு என்ன வேணா சொல்லட்டும், அது பார்க்கும்போதே பச்சையா தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா இப்போ அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போகட்டும், 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போகட்டும், அவன் எப்பயோ எடுத்துட்டு போயிருந்திருக்கட்டும், கிரவுண்டுக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப ஏன்னா நம்ம எல்லாம் மேட்ச் பார்க்காத ஆளா, எல்லாருமே கிரவுண்ட்ல போய் ஸ்டேடியம்ல போய் மேட்ச் பார்த்துட்டு தான் வந்துட்டு தான் இருக்கிறோம். அவ்வளவு செக்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னொன்னு அவன் அவ்வளவு தைரியமா பப்ளிக்ல லைவா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்கான் அப்படியே ஒரு பாயிண்ட் ஸ்டேட்டஸ்ல. கட்டிச்சுன்னா இப்படியே பேசக்கூடாது. ஒரு நீங்க பப்ளிக் பிளேஸ்ல ஒரு கிரவுண்டு போறீங்க, ஒரு டேப்லெட் எவ்வளோ திங்ஸ் எடுத்துன்னு போறாங்க, அதெல்லாம் நீங்க இது பண்ணுவீங்க. ஒரு பாயிண்ட் அதாவது இல்ல ப்ரோ, நான் வந்து என்ன சொல்றேன்னா, அவன் செக் பண்ணிருப்பாங்க பண்ணலங்கிறதெல்லாம் அப்புறம் ப்ரோ, இவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம்னு கேக்குறேன். அதெல்லாம் திமுக கொடுத்தாதாங்க தைரியம். அந்த அவங்க திமுக அயலகணி தலைவர் வந்து எந்த கேஸ்ல மாட்டினார் ஞாபகம் இருக்கா? அமீர் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து மெத்து சிந்தட்டிக் ட்ரக் அதுல அந்த டைம்ல அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இத்தனோண்டு இதை தூக்கிட்டு போறதெல்லாம் வந்து நீங்க அப்படி எல்லாத்தையும் பிளேம் பண்ணல. நான் இவரு பண்ணது உண்மையே அது சீன் போடுறதுக்காக பண்ணாருன்னு கூட தான் எனக்கு நம்பிக்கை. ட்ரக் அடிக்ட் மாதிரி எனக்கு தெரியல. தெரிஞ்சா ஒரே ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தா முடிஞ்சது. அவ்வளவு இவரு கேரியரே காலி. பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்தாருன்னா முடிஞ்சது. இவ்வளவு இல்ல குழந்தைய அப்படி வீடியோல காமிச்சு ஏங்க பேசுறீங்க? மந்திரிங்க அவரு. ஆளுக்கு மதிப்பு கொடுக்க வேணாம், பொறுப்புக்கு மதிப்பு கொடுக்கலாம்ல மிஸ்டர் விஜயகோபால். இவன் பேசிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாடோட மந்திரி அவரு. ஆமா. இவர் எந்த கட்சி சப்போர்ட்டர்? சரி நானா? நான் டிவிகே ப்ரோ. ஓகே. நீங்க ப்ரோ அப்ப நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்கன்னா பாத்து பேசுங்க. உள்கட்சி இல்ல ப்ரோ, இப்போ சரி ஓகே, இல்ல நான் அப்படி பேசுனது தப்பு தான், கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். சாரி ஃபார் தட். என்னன்னா சரி, இப்போ நான் வந்து இப்ப டிவிகே டிஎம்கேன்னு பேசல ப்ரோ. இப்போ அவங்க எல்லாம் போஸ்டிங் வரதுக்கு முன்னாடி இப்ப இது மாதிரி ஒரு ஜாலிக்காக பண்ணிருக்காங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரியல, யாருக்கும் நம்பிக்கை இல்ல. அது ஆர்வக்குள்ள யாருக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க ஜெயிப்பாங்களான்னு தெரியல, ஆர்வக்குள்ள பண்ணாங்க, என்ன வேணாலும் இருக்கட்டும். எல்வின் இல்ல இப்போ அவங்க வந்து குழந்தைய வச்சு இல்ல ப்ரோ, இப்ப அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுக்கணும் அவசியம் இல்ல. நேரா போய் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு நான் கிளீனுங்க பாருங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல மெடிக்கல் டெஸ்ட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சும்மா ரீல்ஸ்க்காக பண்ணீங்க. லோகேஷ் கனகராஜ் படத்தை பார்த்துட்டு ஒரு ரீல்ஸ் போட்டீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு யாரும் தப்பு சொல்லல. இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு, புரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு ஒரு வேலை பாக்குறீங்க தெரியுமா? இந்த குழந்தைங்க எல்லாம் வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு அததான் ப்ரோ நானும் தப்புன்னு சொல்றேன். பாப்பா இருக்கு. இல்ல ப்ரோ, நான் அததான் தப்புன்னு சொல்றேன். அந்த பாப்பா மாத்தது அப்படி இல்ல நான் கேக்குறேன். தெரியல நானு ஒன்னு பண்றாங்க. ஓகே, அது பண்றாங்க. நீங்க பொதுவா எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. நீங்க முட்டு குடுக்குறாங்கன்னா என்னன்னு சொல்லல, அது ஒரு சர்க்கிள் என்ன பண்ணுது. அதான் பிரதர் நான் சொல்றேன் தெளிவா. ப்ரோ எந்த எல்வின் ப்ரோ எந்த ஐடிவிங்ல அதெல்லாம் விடுங்க. குழந்தைங்க வச்சு வீடியோ எதுக்கு போடுறாங்க இன்னைக்கு? குழந்தைங்க எல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க இதுக்குள்ள? ஆரம்பத்துல நீங்க தப்பதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு என்னடா செங்கோட்டையன் வந்து சாதி பேர் போடும் ஐடி கார்டுல காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ நீங்க எல்லாம் பண்ணிட்டு முட்டு ராவ் கூற கொடுக்குறீங்க. ப்ரோ இதை நாளைக்கு இப்போ நீங்க பண்றீங்கன்னு இப்போ எல்லா ஐடிவிங்கும் டிஎம்கே பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 குழந்தைங்களை வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா போயிடும். இதெல்லாம் ஃபர்ஸ்டே முடிச்சு பண்ணவே கூடாது. ஸ்டெப் டவுன் பண்ணீங்கன்ட்டு பண்ணிட்டு திரும்ப ஒரு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வரலாம். அது ஓகே டூஜி, அது என்ன பண்ண போறா நெக்ஸ்ட் தான டூஜி தெரியும். எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதெல்லாம் அப்படியே போயிடுங்க. நல்ல சீரியஸான அலிகேஷன் தான். எனக்கு சிந்தட்டிக் கொக்கைன் யூஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸசிவ்.
அப்படிப்பட்டவர் 2 வருஷத்துக்கு இல்ல, முன்னாடி இல்ல. என்ன இருந்தாரு? இல்லங்க. ஏதோ ஒரு பீர் வாங்கிட்டு போய் அடிச்சாரு. இல்ல ஒரு இது சரக்கு வாங்கிட்டு போய் அடிச்சாருன்னா கூட நீங்க ஒரு சரி ஓகே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. அது கவர்மெண்ட்டே விக்குதுன்னு கூட போலாம். இது மாத்திரை அது இதுன்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் இவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, திமுக அயலகணி ஜாஃபர் சாதிக் வந்து, இங்க வந்து கோதுமை மாவு வித்தாருங்க, மைதா மாவு வித்தாருங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க ஒரு விட்டுவானுங்க அப்புறம் திமுககாரனுங்க. எல்லாத்தையும் கேட்டுக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம காதுகள் பாவம் இல்லையான்ற ரேஞ்சுக்கு போயிடும் அப்புறம். காது ஓட்ட சின்னதா இருக்கிறத கூட பார்க்காம இப்ப எப்படின்னாங்க லஞ்சம் வாங்கணுன்றதையே மாத்தி டீசெண்டா பார்ட்டி ஃபண்ட் வாங்கணும் ப்ரோ அப்படின்றானுங்க. இவனுங்க அம்மா பார்ட்டி ஃபண்ட் என்னங்க அப்படின்னு. டேய் அவன் லஞ்சம் வாங்கியிருக்கான்டா அதான் டீசெண்டா பேசிட்டு இருக்கானுங்க இங்கிலீஷ்ல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. ஆனா எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அடி வாங்குற ஒரே குஸ்தி நம்ம ஓபிஎஸ் குஸ்தி தான். எதிர்கட்சி ஆயிட்டு அடி வாங்கிட்டு இருக்கானே என்ன ஸ்ரீதர் வேம்புல ஆரம்பிச்சு. சொல்லுங்க விஜய். இது செங்கோட்டையின் ஒரு வீடியோ பாத்தீங்களா? இப்போ சென்னை ஸ்டேட் வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் வந்து ஐடி கார்டுல வந்து ஜாதியோட சேர்த்து போடுற மாதிரி. அது ரொம்ப தப்பா இருக்கு ப்ரோ. சொல்லியிருக்காரு என்ன? ப்ரோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லியிருக்காரு. பள்ளி மாணவர்களுக்கு சாதி விவரத்துடன் அடையாள அட்டை வழங்க முடிவு செய்ததா சொல்லிட்டு. இப்போ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட ஐடி கார்டுல ஜாதி போடுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா 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 சொல்லுங்க. பிளட் குரூப் ஆதார் QR கோடு, ஊரு பேரு, அப்பா அம்மா பேரு, கேஸ்ட். அது எதுக்குன்னு தெரியல எனக்கு. எதுக்கு சொன்னாருன்னா ஒவ்வொரு வாட்டியும் சர்டிபிகேட் கேட்டுட்டு இருக்காதீங்க, ஐடி கார்டுல போட்டு பார்த்து எழுதிவாங்க. அது ஒரு அப்படிதான் சொன்னாரு அவரு. அவர் அப்படிதான் சொன்னாரு. சொல்லிருக்காரு காலையில தான் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் கேட்காதீங்க, ஐடி கார்டுல போட்டுறோம், நீங்க பார்த்து ஒவ்வொரு வாட்டி நோட் பண்ணிக்கோங்க. சொல்லிருக்காரு காலையில தாங்க வீடியோ வந்து பிரஸ் மீட் இல்ல அந்த மீடியாக்காரங்க நடந்து வரும்போது கொடுப்பாங்க தெரியுங்களா, ஏர்போர்ட்டுக்கு வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே எல்லாம் அப்படி ஒரு 10 மீடியா. அது வந்து கன்சாலிடேட்டட் சர்டிபிகேட்டுங்க, ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா கஷ்டப்படணும்னு சொல்லி ஒரு குழந்தைன்னு வந்துச்சுன்னா அந்த குழந்தை காலேஜ் ஒரு கன்சாலிடேஷன் சர்டிபிகேட் நல்லா சொல்ல இல்ல. இப்போ இந்த டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டா எல்லாமே வர மாதிரி. அப்படிதான் ஸ்மார்ட் கார்டுங்களா அது? குழந்தை கழுத்துல போட்டாங்க. சும்மா ஒரு ஐடி கார்டு ஸ்மார்ட் கார்டை உருவாக்கி அதுல எல்லா டீடைல்ஸ் வச்சுக்க போறீங்களா? அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. நான் பார்த்தேன் ஃபுல் 3 நிமிஷத்துலயும் பார்த்தேன். அப்படியே தான் மென்ஷனே பண்ணலையே. எல்லா நியூஸ் 18 டிஎம்ல அனுப்புற பாருங்க. இது மட்டும் என்ன சொல்றாருன்னா பிளட் குரூப் அப்படி என்ன ஜாதி பேர் இருக்குமே, நீங்க ஐடி திருப்பி பார்த்தா ஜாதி பேர் இருக்கு அதுல. அதுதான் எதுக்கு அது? அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. வைக்க கூடாது. ஜாதியை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அதெல்லாம் வைக்க கூடாதுங்க. அதெல்லாம் தவறான இது. எனக்கு தெரிஞ்சது அது இன்னொரு PR ஒர்க்கு தான். ஏன்னா காலையில இந்த ட்ரக் இதுலயும் மாட்டினதுனால அதை டைவர்ட் பண்றதுக்கு ஜாதி இழுத்து விடுறாரு இவரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன், அவ்வளவுதான். இது இழுத்து விட்டா அதை மறந்துட்டு இதை பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நாங்க கவலைப்படாதீங்க, நாங்க அதெல்லாம் பேச மாட்டோம். 2 நாள் கழிச்சு பேசிக்கிறோம். அது ஜாதி பேர்லாம் போடக்கூடாது இந்த ஐடி கார்டுலயும். இட்ஸ் அவாய்டபிள். பிளட் குரூப் ஓகே, லாஜிக் இருக்கு. பிளட் குரூப், ஊரு பேரு, அட்ரஸ், அப்பா அம்மா ஃபோன் நம்பர் இருந்து ஆதார், அதெல்லாம் ஓகே தேவைதான். ஜாதி பேர்லாம் எதுலையும் போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த கார்டை டூப்ளிகேட்டா கூட பண்ணலாம்ல, என்ன வேணா மாத்தலாம். நீங்க இதுல என்ன அச்சடிக்கிற கார்டு தானே, பண்ண முடியாதா? கடையில போய் பண்ணலாமே. ஸ்மார்ட் கார்டாக இருந்தால் பண்ண முடியாது. அதனால் எனக்கு அப்போ அவர் அப்படி சொல்லவும் இல்லை. அவர் தெளிவாக ஐடி கார்டுன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் போய் பாருங்கள், நியூஸ் 18 இப்போ புதிய தலைமுறை எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. ஒரே பேட்டி தான். மாற்றிக்கலாம், உடனே ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். அது போடக்கூடாது. போட மாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன்.
போட மாட்டாங்க கோச்சி. அது ம். தெளிவா சரி டீடைல் வரும் கில்லி பாருங்க. கில்லி சரத்தை தூக்கிருங்க எல்வின், தூக்கிருங்க. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் பள்ளி விக்கெட். கல்வித்துறைக்கு இவர் எதிரி பேசுறாரு. ராஜ்மோகன் இல்லாம சொல்லலாம் போல. அதுவே தப்பு. பள்ளி வாத்தியார கல்வித்துறைக்கு ஃபர்ஸ்ட் இவர் எதிரி மர்டருங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் இதுதான். அதுவும் போதைப் பொருள் இல்லையா? இன்னைக்கு தான் 3 கிலோமீட்டர் ஓடினாரு விஜய். இன்னைக்கு இல்ல இல்ல ஈவினிங்கே கோச்சி. போட்டு விட்டானுங்க. இல்ல அதாங்க காலைல சொல்லியிருக்காரு. ஃபுல்லா நானும் பயங்கரமா பார்த்தேன். இருந்தது. எனக்குமே ஷாக்கா இருந்துச்சு நீங்க சொன்னப்ப. அப்படிதான் சொல்லியிருக்காருன்னா அப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்படிதான் சொல்லியிருக்காரு. நான் பார்த்துட்டேன். ஃபுல் 3 நிமிஷம் பார்த்துட்டு தான் சொல்றேன். அவரு வேற ஒரு இதுக்கு சொல்றாரு கார்த்தி. அவர் சொன்னது கரெக்ட். அதாவது ஒரே ரெஃபரன்ஸ் ஒரு கார்டை பார்த்து எல்லாம் தெரியும்னா அதுல ஜாதி பேர் எதுக்கு? ஜாதி பேர் யார் பார்க்க போறா ஸ்கூல்ல? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. பிளட் குரூப் தேவை. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, இல்ல அப்படி இப்படி ஏதோ ஒரு திடீர்னு வேணும்னா அந்த குழந்தை என்னன்னு தெரியணும்னா டக்குன்னு அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது தப்பு கிடையாது. இது டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் கூட ஓகே. அப்பா அம்மா பேரு, ஃபோன் நம்பரும் கூட ஓகே வச்சுக்கிட்டோம். கியூஆர் கோடு, ஆதார் கியூஆர் கோடுமே ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. அதுவுமே ப்ரைவசி பிரீச் தானே. ஒரு குழந்தையோட ஃபோட்டோ எடுத்து டக்குன்னு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்க ஆதார் ஃபோட்டோ வந்துடும். அட்ரஸ் இப்ப இருக்கும் அதில். மார்க்கெட் ஆதாரம் இருக்குல்ல துஜி, அது நம்ம அட்ரஸ் விளையாட்டு வந்துருங்க எடுத்துட்டோம்னா அதில். ஆதார் நம்பர் வந்தாலே உங்களுக்கு அட்ரஸ் எடுத்துடலாமே. இல்ல மாஸ்க் ஆதார் ஆதார் நம்பர் எடுத்து நீங்க மை ஆதார்ல போய் ஆன்லைன்ல போட்டீங்கன்னா எல்லாம் வந்துடும். போட்டிங்கன்னா இல்ல வந்து கோச்சி, இல்ல செல்வ பிறந்தகை ஏன் சொல்லிட்டு திடீர் பேசினாராப்ல? மாஸ்க் ஆதார்னு வந்துருக்கு யாரு? எனக்கு. செல்வ பிறந்தகை அவர் என்ன இது பண்றாங்களாம்? பதவி இது பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணுகிறாரா? இல்ல என்ன ரீசன் இது? ஆமாங்க, மாணிக்கம் தாக்கூர் போட தெரியலங்க. போறாங்க. அவன் ஏன்னா இந்த அளவுக்கு இது மாற்றுவான்னு பண்றாரு. மாணிக்கம் தாக்கூர் தான் மாற்றிடுவாங்க. மாற்றுவாங்க. இல்லைன்னா காங்கிரஸும் கொஞ்சம் முரண்டு பிடிக்கதாங்க செய்வான். ஏன்னா விஜய் வந்து காங்கிரஸுக்கு ஃபுல் இதை கொடுக்கல. 29 என்ன நடக்குன்னு தெரியல. விஜயும் வந்து திமுக மாதிரி பிஜேபி எல்லாம் முரட்டத்தன்மை எதிர்க்க மாட்டேங்கிறாரு. இந்திய அரசுன்னு சொல்லிட்டாரு போல நேத்தெல்லாம். ஏதோ நியூஸ் பார்த்தேன். நான் வந்து நீ இந்த ஒன்றியம்லாம் சொல்லாதக்கூடாது, இந்திய அரசுன்னு ஒட்டுக்கா சொல்லிட்டு போயிடுங்க அதெல்லாம் அப்படின்னாரு. கரெக்ட் தான் டூஜி, அது தப்பு இல்லை இல்ல. கரெக்டு தப்புன்னு நான் சொல்லலை. பட் காங்கிரஸுக்காக திமுக பண்ண எனக்கே பைத்தியகாரத்தனத்தை. அது ரொம்ப அபர்ஷனா தான் இருந்துச்சு. ப்ரோ ஒரு நிமிஷம். காங்கிரஸுக்காக தான் திமுக உளுந்தடிச்சு மோடி மேல முட்டிட்டு இருந்தானுங்க. எனக்கு தெரிஞ்சு 29ல மோடிஜி காலில் போய் விழுகிற முதல் கட்சியே திமுக தான். அவனுக்கும் வேற ஆள் இல்லை, இவனுக்கு திமுக பிஜேபி கூட்டணி வந்துரும் 2024. அவ்வளவுதான். கார்த்திக் நான் என்ன யோசிக்கிறேன்னா அப்படிலாம் வராது கார்த்திக். என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது ஒரு அமைப்பு பண்றேன்னு எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதை வச்சு பிஜேபி வைப்பானுங்க. யார் இருக்கா சீனு? சும்மா வெளியில மீசில மண்ணோட்ட கணக்கா பண்ணுவானுங்க. அவ்வளவுதான். அதெல்லாம் யாரும் கிடையாது. சீமானுக்கு அது என்ன கார்த்தி? அது உண்மைதானா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது கார்த்திஜி. இல்ல, அவன் கண்டிப்பா நேரா போய் விட மாட்டானுங்க அதுல. ஸ்டாலின் எப்படி வந்துருவாரா அசம்பிளிக்குள்ள வர பை எலெக்ஷன்ல இருக்கும்? அதெல்லாம் நிக்க மாட்டாருங்க சும்மா. காலையில ஒரு ஜோசிய இதுல பார்த்தேன் குருஜி. சரி ஆனா கார்த்தி அவர் என்ன ஆனா சொன்னாருன்னா இல்ல டிசம்பருக்கு அப்புறம் இல்ல தேவா வந்துருவாரு. இல்ல தேவா டிவிக்கே வந்து இந்த மாதிரிலாம் சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப உண்மையிலே வெறுப்பு தாங்க வரும். இதெல்லாம் வந்து உண்மைக்கே வரும், வரத்தான் செய்யும். இதெல்லாம் என்ன நீங்க கார்த்தி ஒரு ப்ரோ விஷயம் காலையில ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. உண்மையில காலையிலேயே இந்த மேரத்தான் எந்திரிச்சு பார்த்தோன்னே நானே நினைச்சேன், "ஏப்பா, இப்ப இவ்வளவு ஆக்டிவ் சிஎம்மா இருக்காரு, மாரத்தான்லாம் ஓடிட்டு அவ்வளவு ஸ்டைலா இருக்காரு." எனக்கு பார்க்கும்போது பயங்கர மாசா இருந்துச்சு. சூப்பர்ப்பா, செம்மையா இருக்கு. விஜய் கலக்கிறாரு அப்படி இருந்துச்சு. அப்படி இன்னி ஈவினிங் பண்ணதை பார்த்தோன்னா நமக்கே வந்து அட ஏன்டாடே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இதுக்கு எனக்கு முட்டு கொடுத்தானுங்க பாத்துங்க அந்த குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலே ஆயிடுச்சு. என்ன இப்படி இவ்வளவு கேவலமா ஒரு இருக்கீங்க? டாக்டர் நீங்க ஒருத்தர் எதையுமே போட்டிருக்காரு. எதையுமே நீங்க பேசுறதை நம்பவே கூடாதா இனிமேட்டு? அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த டாக்டரே பிரெஸ்கிரைப் பண்ண டாக்டரே ஒரு இது போட்டிருக்காங்களே, அவரே கிளாரிபிகேஷன். ஊசாயாதீங்க. திரும்ப திரும்ப அதை பேசிட்டு இருக்கீங்க. டாக்டர் சொன்னாரு, வக்கீல் சொன்னாருங்க. அவர் தெளிவா எழுதி போட்டு வச்சிருக்காரு மேல தக் மூமெண்ட்னு. எல்லா படத்துலயும் நீங்க பார்த்திருக்கீங்க எப்படி ட்ரக் அடிப்பாங்கன்னு. 500 நோட்டு பக்கத்துல இருக்கு. அந்த இதுக்கு மேல போனுக்கு மேல இருக்கிற ஏடிஎம் கார்டை வச்சு தட்டிட்டு இருக்காரு. டாக்டர் சொன்னாரு, அதை சொன்னாருன்னு. இவங்களுக்கும் வேணுங்க சீன் டாக்டர் மட்டும் தான் சொல்லுவாரு என்ன? இல்ல இல்லங்க, வெக்கமா சீன் இல்லையா? போடுறதுக்காக இதுக்கு பண்ணிருக்காங்க. இதுக்கு முட்டு கொடுக்கறது அசிங்கப்பட வேணாமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கு முட்டு கொடுக்கறது அசிங்கப்பட வேணாமா நம்ம? அதான் அந்த இந்த பென்சில வச்சு சிகரெட் பிடிக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த அலப்பறை பண்ணணும்ன்றதுக்காக இப்படி பிளாக் ஃபயர் ஆயிடுச்சு. கார்த்தி, சம்டைம்ஸ் இப்போ யோசிச்சு பார்த்தா ஜெயலலிதா வந்து மற்றவங்க யாரையுமே பேசக்கூடாதது, வெளில காமிக்காததுக்கு இது மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்களை எல்லாருமே ஜென்ரலாக தலைமையை தாண்டி எல்லாரையுமே பேச விடுறதே டேஞ்சர் தான். நடமாடும் வெடிகுண்டு மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப 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 டேஞ்சர் தான் சாயநாத். இவங்க எல்லாத்தையுமே பேச விட்டோம் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துல விஜய் எவ்வளவு நல்லது செஞ்சா கூட இவங்க அதை காலி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இல்ல காலையில எல்லாரும் ஆனா இது உண்மை எழுந்தோடனே கார்த்தி. ஒரு இது ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆளாளுக்கு பாசிட்டிவ் நல்லா இமேஜ் ஊப் வந்துச்சு. பண்ணுகிறாங்க. ஒரே உண்மையிலங்க நாள்ல காலையில இருந்துச்சு விஜய் அந்த ரன்னிங் பண்ண வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து
விஜய் இன்னொரு 10, 15 வருஷம் ஓட்டிடுவார் போல இருக்குங்க. என்னங்க இவ்வளோ ஆக்டிவா அதுதான் இருக்காரு? சொல்றேன். அப்படிதான் காலையில நினைச்சேன் ஒண்ணு சீரியஸா. நடக்குது. திருப்பி சாயங்காலம் ஒண்ணு ஒரு நடக்குது. 15 வருஷத்துக்கு தலைவன் அசைக்க முடியாது போல இருக்கே. இப்ப இருக்கிற இதை பார்த்து இந்த எனர்ஜி, எக்ஸாக்ட்லிங்க. இந்த மாசெல்லாம் பார்த்தா என்னங்க ஒன்றும் அது? வேலைக்கே ஆகாது போல இருக்கே. அதுதான். தலைவன் தான் அடுத்து 15 வருஷத்துக்கு அப்படி நினைச்சிட்டு ஈவினிங் பார்க்கும்போது நினைச்சேன், ரைட்டு தலைவனை காலி பண்ண வேலை தேவையில்லை. அது எப்படி இல்லைங்க போகுதுன்னு அப்படியே பார்த்துருக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு பிராங்க்குக்காக அதை பண்ணேன். இல்லை வந்து சும்மா ஒரு என்கிட்ட ஒரு சேலஞ்ச் வச்சாங்க. அதுக்காக வீடியோக்காக அதை பண்ணேன். எக்ஸாக்ட்லி. ரீல்ஸ்க்காக யாருங்க பண்ணேன். எனக்கு என்னை ஐடியா கொடுத்தது? மன்னிச்சிருங்க. மேலும் மேலும் தப்ப திருப்பி திருப்பி என்னை இப்ப மன்னிச்சிருங்க. ஈஸியா பேசலாம். மன்னிச்சிருங்க. அது ஒரு விளையாட்டா பண்ண விஷயம். அது எனக்கு தெரியாது. அது பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிது அப்படி ஆனா இதை போயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்ல. கார்த்தி, நீங்க சொல்ற மாதிரி ஆமா. இது இது கரெக்டா வந்து இருக்கும். சில வருடங்களுக்கு முன்னாடி பசங்களோட விளையாட்டுக்கு பண்ணது. அந்த மாதிரியா கூட சொல்லியிருந்திருக்கலாம். இதை இல்ல பிராக்டிஸ் விட்டுட்டு இப்ப அதுக்கெல்லாம் குழந்தையை மறுபடியும் அந்த தூக்கிட்டு பிராக்டிஸ் வந்து டாக்டரை வச்சு பத்தாது. திருப்பி பண்றது எதுக்கு? நீங்க ஒண்ணு அது செய்யுங்க. குழந்தையை 4 தூக்கிட்டு வந்து குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஒய்ஃபை பக்கத்துல நிக்க வச்சுக்கிட்டு நாங்க வந்து என்ன நடந்ததுன்னா தண்ணியில வந்து குழந்தைக்கு வந்து மாத்திரையை வந்து அந்த மாதிரி உடைச்சு கொடுத்தோம், பவுடராக்கி கொடுத்தோம். அப்ப என்ன நீ குழந்தைய வச்சுட்டே பொய் சொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னும் போது நீ எதை வச்சாலும் அடுத்து பொய் சொல்லணும். அப்படிதானே தோணும் எங்களுக்கு. ட்ரைனிங் பத்தாது ப்ரோ கார்த்தி. சோடியம் நீங்க ஒரு 4 இதே திமுக திமுக காரங்களை இதே திமுக காரனா ஒவ்வொரு இருந்தா பொண்ணும் 4 வந்து திமுக நீங்க செஞ்ச காரங்களை தப்ப கட்சியில சேர்த்துனீங்கன்னா இதே திமுக மாட்டாம காரனா இருந்தா பண்ணலாம். பக்கத்துல இருந்தவன் வந்து ட்ரக் அடிச்சுட்டு இருந்தா அதை வாங்கி நாங்க வாங்கி தடுக்க தடுத்து போனா அப்படின்னு தடுக்க போனா அந்த கார்த்திக் ப்ரோ வீடியோ எடுத்து நீங்க அது நானே போட்டீங்கன்னு இருப்போம். கிடையாதுன்னு இருப்பேன் கார்த்திக் ப்ரோ. அது வந்து ஏஐன்னு இருப்பேன் கார்த்திக் இளவல் ப்ரோ. அப்படிதான் தூக்கி சொன்னாப்புல ரைடு முடிஞ்சவொன்னே அது ₹1 கூட எடுக்கலன்ட்டு. அது ஏஐன்றுவாங்க. அது ஸ்ட்ரக்சரலாவே உங்ககிட்ட அந்த இஷ்யூ இருக்கு எல்வின். எப்படின்னா நீங்க எடுத்தது ஃபுல்லா அதிமுககாரங்க. அவனுக்கு திருடி மாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிடுவானுங்க. அதான் பிரச்சனை. திமுக காரனை கட்சியில எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சிக்கியிருக்க மாட்டானுங்க. அவனுக்கு சிக்கினாலுமே எதுக்குங்க அதை சிக்க வந்து மாட்டாங்க? சாண்டில்வுட் இது என்னது பான்ஸ் பவுடர்ன்றுவான். அப்படியே அங்கேயே ஒரே சிக்கினாலுமே வாசம் அதை பத்தி அடிச்சதுங்க. ஏங்க பான்ஸ் பவுடர் போட்டேன் போனேன். சிக்கினாலுமே அவனுங்கிட்ட எப்படி இருக்கும்னா இப்ப நேத்து சொன்னாங்க பாத்தீங்களா, நேத்து வந்து இவரு ஏவாவளி வீட்டுக்கு ரைடு போயிட்டாங்கல்ல, ஒரு 30 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னவங்க 40 சரி சம்திங் விடுங்க 30 40 சம்திங் ஏதோ ஒரு லட்சம் ஒரு 50 லட்சம் கொண்டு வச்சுக்கோங்களேன் 2G எடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே வெளில வந்து என்ன சொல்லியிருக்கலாம், இல்ல வேற எங்க எழுதுன்னு நான் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் அப்படின்னாரு பாத்தீங்களா. அதுக்கெல்லாம் தனி தைரியம் வேணும் கார்த்தி. இல்ல இதுதான் சொல்றேன், இதெல்லாம் ஏன்டா டேய் ஏய் நீங்களாம் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறது எப்படா உங்களுக்கு தைரியம் வருது? இது வந்து அது கார்த்தி செந்தில் நீங்க பாலாஜி ஒரு செந்தில் விஷயம் பாலாஜி சொன்னீங்கல்ல, செந்தில் நீங்க பாலாஜிக்கு ஓட்டுக்கு 5000 6000 கொடுத்துக்கிட்டு கரூர் ஒரு கம்பெனி வச்சுட்டு கரூர் கேங்க வச்சு நடத்திட்டு ஜெயிலுக்கு போய் அந்த பேண்ட்ல ஒண்ணுக்கு போய் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் வெளில ஒரு மாதிரி ட்வீட் பண்ற, உன் தியாகம் பெரியது உன் உறுதி பெரியது அப்படி பண்ணா இல்ல நீங்க நீங்க சொன்ன போன மாதிரி elec- லாஸ்ட் bro, ஒரு 2-3 கார்த்தி நாளா போன இதுல 2-3 வந்து நாளா வந்து நல்லா அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா கவர்மெண்ட் இந்த சிடிஆர் நிர்மல்குமாரோட பிரஸ் பிரீஃபிங், இந்த பஸ் தொடர்ந்து வச்சது, இன்னைக்கு காலை ஒரு மேரத்தான், என்னடா நல்லா போயிட்டு இருக்கே பரவாயில்ல. ப்ளஸ் வந்து இந்த பவர் கட்டுமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வெதரும் கொஞ்சம் மாறிடுச்சு. அவ்வளோவா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே சரியாயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வெச்சாம்பார் ஆப்பங்கிற மாதிரி ஒரு ஒரே ஒரு இல்லைங்க, விஜய்க்கு இருக்கிற பெரிய தலைவலியே அவர் தாங்க மேல ஒரு இருக்கும். ஆக்சிடென்ட் விஜய்க்கு இருக்கிற முடிச்சிட்டீங்க. பெரிய அப்புறம் தலைவலியே விஜய் அவங்க கட்சிக்காரங்களை கண்ட்ரோல் பண்றது தான். கட்சிக்காரங்கள் மீன்ஸ் என்னன்னா மினிஸ்டர் மட்டும் கிடையாது, அதை தாண்டி கீழே இருக்க கேட்டர்ஸ் இருக்காங்கல்ல. இது சில விஷயங்கள் உங்களுக்கு வெளில தெரியுது, சில விஷயங்கள் தெரியறது இல்லை. அங்கங்க போயிட்டு ஏதோ போட்டோ வச்சுட்டு அப்ப வம்பிழுக்கிறது, அதை ஆசான் வச்சு என்னங்க வம்பிழுக்கிறது, பண்றாரு? இந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை கண்ட்ரோல் பண்ண முடியாது தேவா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க 234 தொகுதி 12,000 கிராமம் இருக்கு, இது எவ்வளவு பெரிய நாடு. இங்க உட்காந்து நீங்க வரவன் போறவன்லாம் கட்சியில சேர்த்துட்டீங்கன்னா அவன் போய் நாளைக்கு எங்க வம்பிழுத்தாலும் அது வந்து உங்க பேர்ல தான் வந்து எழுதுவாங்க. இதை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இங்க இருக்க மினிஸ்டர்ஸ் பண்ற காமெடிலாம் வந்து நீங்க ஒன்னொன்னும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இதை தாண்டி எதிர்கட்சிங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லா பக்கமும் எதிர்கட்சி. இப்போ 4-5 செக்டர்ல எதிர்கட்சி இருக்கு. இதுல வந்து மீடியா ஓட்டு உங்களுக்கு போடுற எகென்ஸ்டா இருக்கு. மீடியா உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கு. நீங்க பல திட்டங்களை எதிர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க வந்து நான் அதை கொண்டு வர மாட்டேன், இதை கொண்டு வர மாட்டேன்னு ஏகப்பட்ட ப்ராமிஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. எவ்வளவு கடன்ல இருக்கு தமிழ்நாடுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் உங்களுக்கு கூட்டணி கட்சியில இருக்கவங்களே உங்களுக்கு வந்து என்னைக்குனாலும் வம்பு தான். நீங்க ஒண்ணு காலையில ஒண்ணு சொல்லிட்டு போவீங்க, திரும்ப கை கொடுத்துட்டு போற நைட்டு வந்து நைட்டு அதையே எதிர்த்து ட்வீட் போட்டு உட்காந்துருப்பாரு. ஐயோ போதும் கார்த்தி, ஒரே நம்பலமா சொல்றீங்க. இல்ல சொல்றேன், இதுல இதெல்லாம் விஜய் இருக்கும்போது பாஸ்கர் விஜய் வர நல்லா போறாரு. தாங்க பர்ஃபார்ம் பண்றாரு. இதெல்லாம் தாண்டி விஜய் நல்லா தாங்க பர்ஃபார்ம் பண்றாரு. நான் அதெல்லாம் மறுக்கவே மாட்டேன். என்ன பண்ண விஜய் சிஎம்மா வந்து காலையில சந்தோஷமா இருக்கு, இல்லைங்க, விஜய் சாயங்காலம் ஏதாச்சும் சிஎம்மா இண்டிவிஜுவலா அவரை பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் அதுக்கு அடுத்த 5 வருஷம் கூட அவர் ஜெயிச்சிருவாரு.
ஆனா கூட இருக்கவங்க காலி பண்ணிடுவாங்கன்னு தான் பயமா இருக்கு. ஸ்டாலின் அப்படித்தாங்க. ஸ்டாலின் வந்து இண்டிவிஜுவலா ஸ்டாலின் மேல பெரிய நெகட்டிவிட்டிலாம் கிடையாதுங்க. ஸ்டாலின் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு அப்படிலாம் கிடையாது. திமுக காரனுங்க பண்ண தப்பு எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டாலின பழி வாங்குனுச்சு. அதுதான் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். இல்லன்னா ஸ்டாலின் வந்து ஒரு நல்ல சிஎம்மா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. தப்பாலாம் ஒண்ணும் அவரு ஒண்ணும் செய்யல இண்டிவிஜுவலா. அவரு எங்கேயுமே கண்ணிய குறைவா யாரையும் பேசினதில்ல. அவரு அது அந்த இடத்துல அவர்லாம் கொஞ்சம் டீசென்ட்டா தான் மெயின்டெயின் பண்ணாரு. முழுக்க இப்ப முழுக்க விஜயபாஸ்கர் வரப்போறாரு. திமுக காரனுங்க பண்ண சேட்டை, திமுக காரனுங்க விட்ட வாய் இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்டாலின பழி வாங்குனது. ப்ரோ கார்த்திக் அதுதான் ப்ரோ சீமான் ஏதோ காமன் கேண்டிடேட் அம்பாசமுத்திரம் நிறுத்துறாங்க. அது ரொம்ப நாளாவே பேச்சு ஓடிட்டு இருக்கு ப்ரோ. நான் சொன்னேன் நான் ஜூன் 5 4 சொல்லியிருந்தேன்ல. அன்றே அது ரொம்ப கணித்தார் நாளைக்கு முன்னாடி இருக்கு. ஆமா. ஓகே. அப்படி விஜயபாஸ்கர் பண்ணாலும் ஈஸியாச்சுல கார்த்தி அது. ப்ரோ அது வந்து சீமானுக்கு பிளஸ்ங்க. ஓகேவா? சீமான் இப்போ வந்து 8% ஓட்டுல இருந்து 4% ஓட்டு. சீமான் வந்து ஒரு ஓ நீங்க அப்படி ஒரு வரீங்களா நீங்க? கட்சியாவே இல்ல, காலி அப்படின்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. மக்களும் வந்துட்டாங்க. சீமானுக்கு பேசுறதுக்கு பாயிண்டே கிடையாது. சீமான் அடுத்து வந்து நீங்க வந்து விஜய் நீங்க திட்டுறீங்க அப்படின்னு, "டேய் தோத்து போனோம் தான் நீ வரோம் போயான்றீங்க" ஒரே வார்த்தையில. சீமான் அவரே ப்ரூவ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. அவர் ஏதோ ஒரு கட்டத்துல ப்ரூவ் பண்ணணும். ஒண்ணு இவங்க 2 பேருமே பாய்காட் பண்ணிட்டாங்க. திமுக, அதிமுக 6 தொகுதியும் பாய்காட் பண்ணிட்டாங்கன்னா, சீமான் 6லயுமே நிப்பாரு. 6லயுமே நின்னு 15% 20% ஏதோ சம்திங் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜா ஒரு 10% 12% எடுத்துட்டாருன்னா, சீமான் வந்து நான் திரும்ப என் ஓட்ட எடுத்து காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசு தேத்திக்குவாரு. அவரும் வெளில பேசும்போதெல்லாம் வந்து அடுத்து பேசும்போது அவருக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஒரு மாசம் கேம்பெயின் பண்ணுவாரு இடைத்தேர்தல்ல. ஸோ சீமானோட லைம்லைட் கொஞ்சம் கிடைக்கும் திரும்ப. சீமானுக்கு இப்ப என்ன பாயிண்ட் இருக்கு? எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அதுல வந்து கட்டஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கும். இன்னொன்னு இந்த அதிமுக எல்லாம் வச்சு நிக்குது. திரும்ப சீமான் நிக்கிறாருன்னா அவருக்கு அந்த சிக்கல் திரும்பவும் தொடரும். 4% ஓட்டு திரும்ப 3% ஆகலாம், இல்ல 5% ஆகலாம். ஆனா அந்த காமன் கேண்டிடேட்டா ஒரு தொகுதியில் நிக்கிறாருன்னா கண்டிப்பா 20% தாண்டிடுவாரு அவருக்கு. அது வந்து சீமானுக்கு வளர்ச்சி தான். சீமானை பொறுத்த வரைக்கும். அதனால சீமானுக்கு இது பாசிட்டிவ் தான். கார்த்தி ப்ரோ ஒருவேளை அதே ஸ்டாலின் வந்து டைம்ல இதெல்லாம் சேம் டைம்ல வச்சுக்கோங்க. அதிமுகவுக்குமே அது பிளஸ் தான். காமன் கேண்டிடேட் நீங்க போடும்போது எங்கேயுமே இண்டிவிஜுவல் நீங்க தோத்துட்டீங்கன்னா திமுக தலையில இதை எழுத மாட்டாங்க. திமுக தோத்து போச்சு 6லயும் அப்படின்னு. நாங்க காமன் கேண்டிடேட் போட்டாங்க. அது சீமான் தோத்துட்டாரு. இப்ப அன்புமணி ஒரு இடத்துல போடுறாங்கன்னு சொன்னா அன்புமணி தோத்துட்டாரு அப்படின்னு அவங்க பேர்ல எழுதிட்டு போயிடலாம். பட் இந்த மேரேஜோட அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே திமுக தனியா அதாவது எலெக்ஷனை புறக்கணிக்கவும் இல்லை, எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்ணல. ஆனா டிவிக்கு எதிர்த்து எலெக்ஷன் நின்னாச்சு. தோத்தாலும் மீசையில மண்ணோட்டல். இது எல்லாமே நடந்துரும் காமன் கேண்டிடேட் போடும்போது. பட் ஆனா இந்த பை எலெக்ஷன்ல தனியா தான் ஐ மீன் அந்த நிக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே இல்ல கூட்டணி இல்ல. கார்த்தி ப்ரோ ஒரு டவுட் கார்த்தி ப்ரோ. இப்ப ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு வச்சுக்கோங்களேன், அரசியல் எப்படி கார்த்தி ப்ரோ இருக்கும்? ஸ்டாலின் வந்து நிக்கவே மாட்டாருங்க. அது சும்மா ஒரு இல்ல நின்னு ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப சொல்லுங்க. நின்னு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா டிவிக்கே கொஞ்சம் தலைவலி கொடுப்பாரு கண்டிப்பா. நின்னு ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இப்ப திருமாவளவன் வந்து அப்பப்போ உங்களை நோண்டுற மாதிரி அப்புறம் அடிக்கடி நோண்ட ஆரம்பிச்சிருவாரு. கம்யூனிஸ்ட் வந்து உங்களை அப்பப்ப கைபிடிச்சு இழுக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போற வரப்பெல்லாம் முடிஞ்சு கைபிடிச்சு இழுத்துட்டு இருப்பாங்க. ஏன் அந்த பக்கம் ஸ்டாலின் இருக்காரு என்ன சொல்ற அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்தேன். என்ன நீ என்ன சொல்றியா இல்லையா நான் இல்லை அந்த பக்கம் போட்டுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு உங்களுக்கு டீல் பண்ணுவாங்க. அந்த சிக்கல் இருக்கு. நிக்க மாட்டாருங்க, நின்னாலும் ஜெயிக்க மாட்டாருங்க. நடக்காது. நிப்பாருங்க கண்டிப்பா 200% நிப்பாரு. எனக்கு என்ன பயம்னா இப்ப தேவையில்லாம் விஜயபாஸ்கர் எல்லாம் வந்துட்டு இருக்காரு கட்சிக்குள்ள. நீங்க என்ன பண்ண போறாங்க? நிக்க மாட்டாருங்க. ஸ்டாலின் நிக்க மாட்டாரு. நின்னாலும் ஜெயிக்கிறது கஷ்டங்க. ரொம்ப டஃப்பா இருக்கும். நிக்க மாட்டாரு. நான் காலையில வீடியோ பார்த்துட்டு கார்த்தி ப்ரோ ஒரு ஹாரோஸ்கோப் வீடியோ அதை போட்டிருந்தாங்க. டிசம்பருக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்தா ஸ்டாலின் ஜெயிச்சிருவாராம், அதுக்கு முன்னாடி நடந்தா கண்டிப்பா தோத்துருவாங்க. என்னங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்றத பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இல்லங்க அது ஸ்லோ டெத்தா இல்ல ஸ்லோ டெத்தா ஃபாஸ்ட் டெத்தா இதெல்லாம் ஸ்டாலின் பண்றதுக்கு ஸ்டாலினுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. பெட்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. பிஜேபி அலையன்ஸ்ல போய் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம்னு இறங்கிட்டாரு அப்படின்னா 2029 ஒரு எலெக்ஷன் கொண்டு வரலாம். கரெக்ட் கார்த்தி. ஆனா பிஜேபியோட சேர்றது வந்து அது வந்து ஜாம்பி வைரஸ் மாதிரி ஆச்சு. இல்லங்க தொட்டானுங்க கேட்டானுங்க. இல்லங்க 360 எம்பியோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவை பிஜேபிக்கு. அவங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொண்டு வந்து நெருக்கி கொண்டு வந்துட்டாங்க. 293 பிஜேபிக்கே இருக்கு, இண்டிவிஜுவலா இருக்கு. 293 என்டிஏல இருக்கு.
அதுக்கப்புறம் இப்ப இவங்க கிட்ட ஒரு 22 இருக்குன்னு வச்சுக்கோங்க. திமுக 22 இவங்க 22. கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஆமா. அதான் 22. அப்புறம் இவங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தாது ஒரு 20 எம்பி 22. பிடிங்கிட்டீங்களா? எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. உத்தவ் தாக்கரே அது ஒரு 5, 6 எம்பி அவனும் பிடிங்கிட்டாங்க. எடுத்துட்டாங்க. என்சிபி கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. நெருக்கிட்டாங்க. அந்த இத மார்க்க தொட போறாங்க அவங்க. திமுக மட்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவங்க கண்டிப்பா இந்த பில்ல கொண்டு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு 2, 3 மாசத்திலேயே. பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாதி கிட்டத்தட்ட ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 28 ஸ்டேட்ல அவங்க 22 ஸ்டேட் அவங்க ரூலிங் கவர்மெண்ட்டா இருக்காங்க. அதனால 14 ஸ்டேட் சப்போர்ட் இருந்தா போதும் அவங்களுக்கு. அந்த பில்ல பாஸ் பண்றதுக்கு. ஸோ அது 2யுமே அவங்க பண்ணிட்டாங்கன்னா, 2029 எலக்ஷன் கொண்டு வந்துருவாங்க. ஒன் நேஷன், ஒன் எலக்ஷன் பிஜேபி. கார்த்திக் bro, அதுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல. நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னா கூட பாசிபிள் தான், பாசிட்டிவ் தானே? ஆமா. இல்ல. ஓட்டு போடணும். இல்ல கார்த்திக் bro, 363 எம்பிஸோட ஆதரவு வேணுங்க லோக்சபால. பிஜேபி கிட்டத்தட்ட 343 பக்கம் வந்துருச்சு. திமுகட்ட 22 இருக்கு. அத கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துருவாங்க. எதையும் கொண்டு திமுக வந்துருவாங்க. முடிவெடுத்தா வாய்ப்பு இருக்குங்க. அவ்வளவுதான். ஒன் நேஷன், எடுத்துட்டாங்கன்னா ஒன் எலக்ஷனுக்கு. 29லயே வந்து இன்னொரு அசெம்பிளி எலெக்ஷன் தமிழ்நாட்டிலேயே வரும். ஒரே எலெக்ஷன். விஜயுமே ஏன் வந்து ரொம்ப வந்து பிஜேபி எதிர்க்க முடியாதுன்றதுக்கு ரீசன் இதுதான் ரீசன். இருக்கு. கார்த்திக் bro, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த எலெக்ஷன் கவுண்ட் போடுறாங்கல்ல, அந்த டைம்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுலதான் மெஜாரிட்டி வரணும், 2/3 வரணும்னு சொல்றாங்க. அப்ப இல்லன்னா அது வந்து மைனஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கவங்க தான் 2/3 பாப்பாங்கன்னு சொன்னாங்க. என்னமோ ஆயிட்டு bro, போகுதுங்க. நீங்க அது பாருங்க, இப்ப பேசுற டாபிக் நீங்க பேசுற அந்த நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷன் மாதிரி ஒரு பில் வரும்போது நாங்க 22 பேர் ஓட்டு போட மாட்டோம்னு புறக்கணிச்சு போறதை விட புறக்கணிச்சுட்டு போனா கிட்டத்தட்ட நீங்க சப்போர்ட் அவங்களுக்கு பண்றோம். ஆதரவா ஓட்டு போட்ட மாதிரி தான் கணக்காகும். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுக்கு நீங்க ஓட்டே போட்டு போயிடலாம் பிஜேபிக்கு. இன்னொன்னு, நீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடக்கும்போது ஒன்னு ராகுல் வர்சஸ் மோடி தான் ஆக போகுது. நீங்க வந்து கண்டிப்பா ஒரு நேஷனல் பார்ட்டி சப்போர்ட் இல்லாம எலெக்ஷன் இன்னும் ஜெயிக்கவே முடியாது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிஜேபி அலைன்ஸ்ல போய் மோடியை வந்து பிஎம்ஐ ஏத்துக்கிட்டு பிஜேபி அலைன்ஸ்ல நிக்கிறது தான் அந்த எலெக்ஷன் நடந்தாலுமே உங்களுக்கு சேஃபான கேம். இந்த முடிவை திமுக எப்ப தெரியுமா நடக்கும்? இந்த பை எலெக்ஷன்ல 6 காருமே திமுக தோக்குத்து திரும்ப வந்து டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தா திமுக அன்னைக்கு யோசிக்காது. இதுக்கு ரீசனே பிஜேபி இருக்கிற மக்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில வந்து பிஜேபிக்கு கெட்ட பேர் தான் இருக்கு. இப்ப டிஎம்கே வந்து டிவிக்கு வந்து பிஜேபியோட மீட்டிங் இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு போயிட்டாங்கன்னா டிவிகே வந்து இன்னும் அப்போஸ் பண்றாங்கல்ல ப்ரோ. இந்த பாருங்க, நான் வந்து கள்ளக்குடின்னு சொல்லிருக்கேன், உண்மையாயிடுச்சு பாத்தீங்களான்ற மாதிரி சொல்லி அது டிவிகே பிளஸ் ஆகும். சொல்லிக்கோங்க, அதை பத்தி என்ன இருக்கு? இல்ல, அது டிவிகே தான் பிளஸ் ஆகும். அதுக்கு என்ன பிளஸ் ஆகும்? இப்போ இத்தனால நாங்க சொல்லிட்டு இருந்தோம் கள்ளக்குட்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, வெளில வந்துருச்சு, ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படித்தான் நடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் எங்களுக்கு முதுகில் குத்தி போயிடுச்சு, அதனால பிஜேபியோட ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க என்னையா நீங்க வந்து நீங்க போன்ல வந்து ஏடிஎம் கார்டை வச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதை வந்து அதை வந்து நுணுக்கி தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு போனா நீங்க உருட்டும் போது அவங்களுக்கு உருட்டவா தெரியாது. இதை நீங்க உருட்டுனா அதே உருட்டு தான் உருட்டுவாங்க எல்லாத்துக்கும். ப்ரோ, ஆனா 10 வருஷமா அவங்க சொன்னது அப்படி கிடையாது இல்ல. நாங்க வந்து கொள்கை எதிரி, எங்களுக்கு வந்து அது வேலைக்கு ஆகாது, நாட்டுக்காக கொள்கையை கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன்ட்டு போயிருவானே. 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் குழந்தை விஜய்னு சொன்னவரு நீங்க எங்க இருக்காரு? பட் அவரு டிஎம்கே கூட்டணியில தானே, டிஎம்கே டைரக்டா சொல்லல. அப்படி பார்த்தா கூட அநியாயமா இருக்கு. விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய் மினிஸ்ட்ரியில பங்குல உட்கார்ந்து இருக்காரு அவரு. அதெல்லாம் 98ல கார்த்தி ஞாபகம் இருக்கா? பாஜக தெளிவா தெரியுங்க. நீங்க திமுக தெளிவா தெரியுங்க. 2029ல இங்க இருந்து ஒரு எம்பி போகாதுன்னு உங்களுக்கு தெரியும். திமுகக்கு அவங்களால நிக்க முடியாது இண்டிவிஜுவலான்னு தெரியும். ஒண்ணு ராகுல் பிஎம்னு விஜய் நிற்பாரு. அப்போ மோடி பிஎம்னு அவங்க என்டிஏ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா திமுக திரும்ப 3வது இந்த 2024 எலெக்ஷன் மாதிரி 3வது ஆயிடும். எப்படின்னா விஜய், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா அதெல்லாம் திமுகவோட கூட்டணி மாதிரி ஆயிடும். இன்னொரு பக்கம் அதிமுக எப்படி தனியா நின்றுச்சு, எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபி ஒன்னார்ல அந்த மாதிரி இவங்க தேமுதிக அந்த மாதிரி ஒரு கட்சியோட நிற்பாங்க. திமுக 2வது, பிஜேபி வந்து என்டிஏ அலைன்ஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். பாமக, டிடிவி, மற்ற கட்சிகள்
அவங்க என்னென்ன முடியுதோ அந்த மாதிரி கிருஷ்ணசாமி இந்த மாதிரி ஜான் பாண்டியன்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் ரொம்ப ஃபேவராக போயிடும் அந்த எலெக்ஷன். அப்படி போயிடுச்சுனாலே திமுக அது லாஸ்ட் தான். இன்னைக்கு நீங்கள் 22 எம்பி வச்சிருக்கீங்க, அதனால அங்கே பிஜேபிகிட்ட போகலாமான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு 22 எம்பி இருக்காது. அப்போ உங்களுக்கு பிஜேபி மதிக்காது. நீ வர வேணா போயா, அதான் நீ தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கியா அப்படின்னு போயிடுவாங்க அவங்க. அதனால அந்த 22 எம்பியை வச்சு என்ன பண்ணிக்க முடியுன்றதை தான் யோசிக்கும் திமுக. அப்படி யோசிக்கிறது தான் முச்சால்தனமும் கூட. அது இப்போ யோசிக்க மாட்டாங்க. பை எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இவன் இந்த பை எலெக்ஷனை சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அந்த கால் எடுப்பாங்க. ஓகே. பட் ஸ்டில் ஆனால் விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா இவங்க விஜய்க்கு வின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குல்ல எம்பி என்ன ப்ரோ? எலெக்ஷன்ஸில். இப்போ விஜய் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 29க்குள்ளே அவர் அந்த இது எலெக்ஷன் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல மினிஸ்ட்ரி. ஸோ லோக்சபா எலெக்ஷனில் என்ன விஜய் 29 தான் இல்லை இப்போ வரும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க இன்னும் 2 வருஷத்தில். ஆமா ஏங்க விஜய் பெர்ஃபார்ம் விஜய் தான். லோக்சபா அளவுக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னு பேச முடியாதுங்க. அங்க இப்போ டீலிமிட்டேஷன் வந்து திமுக சேர்ந்துருச்சுன்னா 850 பக்கம் போயிடும். சரிங்களா? தமிழ்நாடு வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து குறையும் ரெப்ரசன்டேஷன் ஆக்சுவலா. இப்போ நம்ம பாப்புலேஷன் எவ்வளோனா 5% தான் இந்தியாவில் தமிழ்நாடு பாப்புலேஷனு. ஆனால் 7.2% எம்பிஸ் நம்ம வச்சிருக்கோம். அதிகம் ஓவர் ரெப்ரசன்டேட் தமிழ்நாடு. சரிங்களா? 2G பேச்செல்லாம் மாறுது. சொல்றேன் நான் இவன் கட்சிக்காரங்க என்னென்ன சேட்டை பண்ண போறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கே கடலூர்ல நீங்க கொஞ்சம் ரொம்ப தாண்டி போயிட்டீங்க இல்லையா? 3 கோடி ஓட்டுலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால கொஞ்சம் எல்லைக்குள்ள வாங்க. இல்ல சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேங்க. ஒரு அவங்க எல்லாருமே சேர்ந்தாங்கன்னா 5 ஒரு கோடி அநியாயம் வரும்ல. ஒரு நியாயம் வேணாமா? எடப்பாடி ஓட்டு என்னங்க பேசிக்கிறீங்க? எப்படி ஓட்டு வரும் உங்களுக்கு? இல்ல ஒரு நிமிஷம் எதை வச்சுக்க உங்களுக்கு 3 கோடி ஓட்டு விழுந்து சொன்னீங்க? எடப்பாடி கண்ணு இந்த பக்கம் ஒரு கண்ணத்துக்கு ஒரு 1 கோடி, அந்த பக்கம் ஒரு கண்ணத்துக்கு 1 கோடின்னு விழுகாதா? அதை தூக்கி சென்னையில நிக்க வைங்க, தெரிஞ்சிட போகுது கதை. நான் உங்க மறுபடியும் உங்க கேண்டிடேட் தான் காசு கொடுத்து வாங்குவாரு, பரவாயில்லையா? பாத்துக்கலாம், அவருக்கு வாங்காத மாதிரி பாத்துக்கோங்க நீங்க. சரி, ஓகே, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அது எப்ப என்ன வருது இல்லைங்க, சேர்றதுக்காக வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிஜேபி டிஎம்கே சேர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. வாய்ப்பு அதிகம் இல்ல கார்த்தி, சேர்ந்தாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. என்னன்னா நாங்க மேல மோடிக்கு போடுவோம், கீழே அண்ணாமலைக்கு போடணும் இருக்காருல, அவரும் கன்வெர்ட் ஆயிடுவாரு இந்த பக்கம். அவர் எப்படின்னா இதுல டிபில அண்ணாமலையும் கவர் பிக்சர்ல மோடி வச்சு சுத்திட்டு இருக்காரு. அதனால ஏதோ ஒரு போட்டோ எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அவருக்கு. டெலிகேட் சிச்சுவேஷன் பிடிக்காத திமுகவோட வாழ்ந்தாகணும். ப்ரோ அண்ணாமலை மேல ஏதோ ஸ்கேம் ஒன்று போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அது உண்மையான்னு தெரியல. அந்த அண்ணா பிரிக்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. என்ன ப்ரோ? அந்த அண்ணா பிரிக்ஸ்னு
அந்த அண்ணாமலை பிரிக்ஸ்னு ஏதோ ஒன்று போட்டு ஆமா அண்ணாமலை அது பிக்ஸ் அது அவர் தான் அது நேம். எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்துருக்கீங்களா என்ன? இல்லை இல்லை அது சும்மா நேற்றுக்கு நான் பார்த்த நியூஸில் எங்கேயோ ஒன்று, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. எல்லாம் எழுதி கொண்டு தான் திருவண்ணாமலையில கோயில் இருக்குல்ல, அதுவே அண்ணாமலை தான். இல்ல ஏங்க கார்த்தி ப்ரோ, அது இன்கேஸ் உண்மையா இருந்துச்சுன்னா அவ்வளவு இது எப்படி அவர் வாங்கியிருப்பாரு? அவர் அண்ணாமலை சாதாரண ஒரு பிக்ஸ்லாம் வந்து ஆர்டிஸ்ட் எப்பயோ ஆரம்பிச்சதுங்க. பட் யாரோடது? அது இல்லைங்க, ஒன்றும் அவர் அண்ணாமலையோடது ஏழை கிடையாது. வீட்டு பையன் தானே சொன்னாரு. அப்போ எப்படி அவர் அந்த ஒரு ஐபிஎஸ்க்கு 1 லட்சம் சம்பளம் வச்சுட்டு எப்படி அவ்வளவு பெரிய இதை கட்ட முடியும்னு கேக்குறேன். ஐயோ அது அவரோடதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் சும்மா அண்ணாமலைன்னு பேர் போட்டா ஏங்க அவன் அந்த கோயம்புத்தூர் எஸ்விபின்னு ஒரு லூசு, இப்போ எஸ்வி பெரியசாமின்னு ஒரு லூசு போட்டுக்கிட்டு இருக்குமா, அதானே அவன் போட்டது தானே அதெல்லாம் ஒரு பேசுறீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனி நினைக்கிறேங்க அது. அது அவருது கிடையாது கார்த்திக். ஃபர்ஸ்ட் அவன் சும்மா அண்ணாமலைன்னு போட்டா அவருது ஆயிடுமா? அவருது கிடையாது. அந்த கம்பெனி ஆரம்பிச்சு 12 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்ச கம்பெனி ஆக்சுவலா அது. ஆமா அதாங்க சொல்றேன். அப்படி பார்த்தா விஜய் டிவி விஜய்னு வச்சுக்கலாம். இல்லை இவங்க பயங்கர நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் அநியாயத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல கதறாங்க, எப்பா கதறுன்னு கதறாங்க. ஹலோ கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? டுஜி ஹாய் டுஜி. சொல்லுங்க. வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டுட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்க சீமான் வந்துட்டு இடைத்தேர்தலில் அவர் பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு சொன்னீங்க நீங்க. இப்போ டிவிகே சைட்ல இருந்து கூட்டணியா தான் நிப்பாங்களா இல்ல தனியா தான் நிப்பாங்களா? இல்ல அது டிவிகேயோட தொகுதி தானே, எல்லாமே டிவிகே தான் நிப்பாங்க. விசிகே சைட்ல இருந்து அந்த கட்சியில இருந்து டிவிகே சார்பா யாரும் நிக்க மாட்டாங்க. விசிகே எதுக்கு தரணும் அந்த தொகுதியில? ஆனா சீமான் என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு கார்த்தி ப்ரோ. என்ன வாய்ப்புங்க? டெபாசிட் ஆகணும். இல்ல இப்படியே சொல்லுங்க. அவர் திமுக ஆதரவோட என்ன வாய்ப்பு இருக்கு? அது என்ன வாய்ப்பு? டெபாசிட் ஆகணும் வாய்ப்பு இல்லன்றேன். திமுக ஆதரவோடன்றீங்க. இல்ல இவர் ரிசைன் பண்ணது வந்து இல்ல சொந்த ஊர் தாங்க, அதனால இவர் ரிசைன் பண்ணது வந்து ஐயோ அவருக்குலாம் ஓட்டு போட மாட்டேயா, நயா நீ பேசுறீங்க, சீமான்லாம் கிடையாதுயா. ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, நான் அந்த ஊருக்காரன் தான், நீங்க சென்னையில வந்து பேசுறீங்க. நான் சொல்றது இல்ல, நீங்க ஒரு ஆள் போட்டீங்கன்னா 100 பேர் உங்க பின்னாடி வந்து போட்டுருவாங்க. இப்படிதான் போன எலெக்ஷன்ல 26 சொன்னாங்க, காரைக்குடி அவர் சொந்த தொகுதி, ஒரே இதா இது பண்ணிடுவாரு. இல்ல ஆனா நல்லதாங்க, சீமான் மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து இன்னைக்கு அவரு டிஎம்கே ஆதரவோட நிக்கிறாருன்னா நீங்க என்டிகேயோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு அகைன்ஸ்டா எல்லாத்தோட சப்போர்ட்டையும் நாங்க சேர்த்து நின்னு ஜெயிக்க போறோம்ன்றாங்க. யாருங்க ஓட்டு போடுவா? ஏங்க அவரோட சட்டசபைக்குள்ள வந்து சீமான் மாதிரி ஒரு வாய்ஸ் போறது. ஒரு நிமிஷம் கேளுங்க. மன்னிச்சிருங்க. சீமான் நிக்கிறது வந்துட்டு அசிங்கப்படுத்த தான், போட்டு நாராசமா பண்றதுக்கு தான் அவர் நிக்கிறாங்க. இல்ல அவருக்கு உள்ள போறது நல்லதுதாங்க. ஏன்னா டிவிகேவும் பண்றது இந்த ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு கர்நாடகாக்காரரை போடுறது எனக்குமே ஒரு சரி கிடையாது ஆக்சுவலா. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற வேற லாங்குவேஜ் போட்டா தப்பு கிடையாது. ஈஸா டொமிசைல் ஆஃப் தமிழ்நாடு. நீங்க வேற ஸ்டேட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து தமிழ்நாடு இதை போடுறதெல்லாம் ரொம்ப கண்டிப்பா நாளைக்கு தூக்கிடுவாங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்லி தினைக்கும் ஒண்ணு போடுறாங்க. அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து கவர்னரை பார்க்க போகும்போதே கேவிஎன் ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு போறதெல்லாம் எதுக்கு? அவருக்கு என்ன ரோல் இருக்கு விஜயோட கட்சியில? ஹீ ஹாவ் நோ ரோல் இல்லையா? ஜஸ்ட் அவர் விஜய் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, பணம் எடுத்தாருங்கிறதுக்காக கூப்பிட்டு போறது தப்பு. இதே ஜெகதீஷ் ஆரோக்கியசாமினா தப்பு கிடையாது. அவங்கெல்லாம் விஜய் கூட பொலிட்டிக்கலி இன்வால்வ்டு ஃப்ரெண்ட்ஸு. அது கூட கேவிஎன் ப்ரொடக்ஷனுங்கிறது கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸுக்கு நெருக்கமான ஒரு ஆள் அவர். கரெக்டாக ப்ரெஸ்டீஜ் குரூப்பே ப்ரோ பிஜேபி ப்ரோ இதுதான் அவங்க. இவந்தோ அது முஸ்லீம் கம்பெனியாக இருந்தாலும் இதில் அவர் சிஓ இருந்தார். அவங்க வந்து ப்ரோ பிஜேபி தான். அதுவும் கர்நாடகாக்காரரை போய் தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் போட்டு நாளைக்கு கர்நாடகாவில் அந்த காவேரி இஷ்யூலாம் வரும்போது இவர் என்ன பேசுவார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய்? அது என்ன கான்செப்ட்னு தெரில. எதுக்கு இந்த ஐடியா யார் ஊற்றுதுன்னே தெரில. அதெல்லாம் தேவையில்லை. தமிழ்நாட்டை சேர்ந்தா யாராவது ஒருத்தர் அவங்க கட்சிக்காரங்களே போடுறது தானே நல்லது. இல்ல அவர் டொமிசைலே கர்நாடகா தானா ப்ரோ? கன்ஃபார்ம். ஆமாங்க, எங்க டொமிசைலே அவர் கர்நாடகா தான். நான் தமிழ்நாடுக்காரர் அது ஒன்றும் லீகலி தப்பு கிடையாது. பட் இட் டசன்ட் கிவ் இல்லை. ஏன்னா இதே கர்நாடகாவில் ஒரு ஒரு நிமிஷம் கேளுங்க. இதே கர்நாடகாலையோ ஆந்திராலேயோ கேரளாலேயோ ஒரு தமிழ்நாட்டு ஏதோ ஒரு தொழிலதிபரையோ யாரோ ஒருத்தரை பர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக எப்பாவது போட்டிருக்காங்களான்னா கூட ஓகே. எவனுமே தமிழ்நாட்டுக்காரனை போட மாட்டாடா, நம்ம மட்டும் எடுத்து அள்ளி கொடுக்கணுங்கிறது இட் டசன்ட் லுக் குட் ஆக்சுவலா. இன்னைக்கு 2G ப்ரோ டிவி
நேரம் சரியில்லை ப்ரோ. இன்னைக்கு காலையில ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சது. 2 ஹவருக்கு ஒரு தடவை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. என்னன்னு தெரியல. நைட்டு வரைக்கும் கேவலமா போயிட்டு இருக்கு. என்ன நடந்ததுன்னே தெரியல. தப்பாவே நடந்துட்டு இருக்கு. வெளியே பாதி தாங்க வந்திருக்கு, இன்னும் நிறைய வரல. டிவிக்கு ஓடுது வரும். கார்த்தி முழுக்க தானே சொன்னீங்க, முழுக்க அவங்க டிவி கேக்கு பிரச்சனை யாரும் பண்ண வேண்டாம், அவங்களே ரீல்ஸ் போட்டு மாட்டிக்குவாங்கங்கிற மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமா பழைய ரீல்ஸ் எடுத்து இப்ப போட்டு மாட்டிக்குவானுங்க. எனக்கு அது ஒன்றும் ப்ரோ கொக்கைன் மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை. இவர் ஏதோ சீன் போடுறதுக்கு போட்டு மாட்டிருப்பாரு. அதேதான் அது. ஆனா போயிருந்து இந்த ரோஸ் பிரதர்ஸ் அது வீடியோ வந்து எல்லாம் அந்த மாதிரி மாத்திரையை உடைச்சு கொடுக்குறேன் தக்குடா நானு அப்படின்னு நினைச்சு போட்டாப்ல ஏங்க காட்டிட்டானுங்க ஸ்டேட்டஸ் எல்லாரையும். அது யாரு போட முடியும்? இவங்க ஃப்ரெண்டு தான் போட்டிருக்கணும் வாட்ஸ்அப்ல, இல்ல இல்ல நான் இவங்க அன்னைக்கு இன்ஸ்டால சொல்றேன், போட்டிருக்கணும். அன்னைக்கே என்ன அப்லோட் பண்ணிருக்கானுங்க. இப்ப பிடிச்சி எடுத்து ரீபோஸ்ட் பண்ணது இப்போ நம்ம ஆளுங்க எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கான். வேண்டாம் ஜெயிச்ச எல்லா எம்எல்ஏ லாக் அவுட் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கார்த்தி. இந்த வீடியோ எல்லாமே முன்னாடியே வந்திருக்கும் போல. காலையில அண்ணா ஓடி இருக்காரு, கரெக்டா வந்து ஈவினிங் போட்டானுங்க. கார்த்தி, அப்ப நம்ம வந்து WTL போயிட்டா நானும் இருக்காங்க. இந்த ஐடியா தலைமொழி கொளுத்தி விட்டு வேற ஐடி போடணும்னு கார்த்தி ப்ரோ சொன்ன டூஜி மாதிரி நீங்களே இந்த ஐடி டீஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு டெலிட்டே பண்ணணும். நீங்க நான்லாம் ஆமா வாய்ஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து தான் பேசணும். கண்டபடி திட்டிருக்கேன் எல்லாத்தையும். ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி டிவிக்கே எக்ஸ்போஸ் பண்ணா டிவிக்கே போதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஏன் தோத்துச்சுன்னா திமுக காரனுங்க பேசின பேச்சு, திமுக காரனுங்க அடிச்சு கொல்ல, திமுக காரனுங்க ஆகின கெட்ட பேரு தான். இல்ல அது இல்ல, இவங்க ரீல்ஸ் போட்டு இவங்களே எக்ஸ்போஸ் ஆகிக்கிறாங்க. அதனால அரசியல்வாதி ஆவாங்க. நீங்க எப்படின்னா நீங்க கொள்ளடிக்கிறீங்க அப்படின்றத மக்களுக்கு தெரியுது, ஐயோ அப்படின்னு கூட ஒரு துச்ச நாச்சம் இல்லாம 50 லட்சத்துக்கு 5 கோடிக்கு வாட்சை கட்டிக்கிட்டு தெருவில் வந்து அப்படியே திரியிறீங்க அப்படின்னா உங்களை எப்படிங்க மக்கள் மதிப்பாங்க? உங்களை எப்படி திரும்ப ஓட்டு போடுவாங்க? திமுகக்கெல்லாம் வந்து அதை பத்தி அக்கறையே கிடையாது. நாங்கள் கொள்ளடிப்போம், ஊர்ல இருக்க எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுவோம், நாங்கள் கொள்ளடிப்போம், 10 கார் வாங்கிக்குவோம், நாங்கள் கொள்ளடிப்போம், 50 லட்சம் 1 கோடிக்கு வாட்ச் கட்டுவோம். இப்படிலாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா எப்படி? இதெல்லாம் யார் செஞ்சது? யாரோ செய்யல. திமுக அவங்களே செஞ்சுட்டாங்க. ஸ்டாலினும் உதயம் ஸ்டாலினும் சபரீசனும் செஞ்சது தான். செந்தில் பாலாஜி இவங்கலாம் தான். யாரோ வந்து இவங்களை வந்து மாட்டி விடலைங்க. இவனுங்க கொள்ளடிக்கிறாங்கன்றத வந்து இவனுங்களே வந்து மாட்டிக்கிட்டானுங்க. அவ்வளவுதான். பிடிஆர் வந்து உதயம் ஸ்டாலின் சொன்னாரு. நீங்க திரும்ப காசு நீங்க எவ்வளவு கொள்ளடிச்சு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க என்ன பண்ணலாம்? அதை சைலண்டா வந்து வெளியில காட்டாம ஒரு இயல்பான வாழ்க்கைய ஒரு எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துருந்தீங்கன்னா யாருக்கும் தெரிய போறது இல்ல. அது ஒரு குற்றச்சாட்டாவே போயிருக்கும். நீங்க லக்ஸரியா திரியும் போது தெரியலையா மக்களுக்கு? ஓஹோ அடிச்சிட்டானுங்க போல இருக்கு அப்படின்னு. இதனால் எங்க ஸ்டாலினே இங்க பாருங்க, அவருக்கு 75 வயசு ஆகுது. ஓகேவா? ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா தலைக்கு விக்கு மாத்துறாரு, கீழே பேண்ட்டை மாத்துறாரு, சட்டையை மாத்துறாரு, அவர் ஷூவை போடுறாரு. அவரே ஒரு காஸ்ட்லி சிஎம்மா மாறிட்டு வர்றாரு. எதுக்கு அது பண்ணணும்? அவர் அப்படி ஜெயிக்கலையே. இல்ல எக்ஸ்ட்ரீமா இவங்களோட அந்த எலெக்ஷனோட அந்த இவங்க அந்த நாமினேஷன் டைம்ல இவங்க சொல்ற கணக்கு தான் இன்னும் அதிகம். அது இன்னும் இடிக்க ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு. கையில காசே அது ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. அது நீங்க அபிஷியல் இன்கமே கிடையாதுன்னும் போது அப்படி தாங்க பண்ண முடியும். இப்போ 1 லட்சம் 2 லட்சம் தான் வரும் எம்எல்ஏக்கு மினிஸ்டர் சம்பளம். அதை வச்சு நீங்க எவ்வளவு சொத்து காட்ட முடியும்? சொத்துலாம் காட்ட முடியாதுன்னா கேஷ் இன் ஹேண்ட் 10,000ன்றது அக்செப்டே பண்ண முடியாது ப்ரோ. இல்ல அவங்க வாழ்ற வீடு, அவங்களோட லக்ஸரி வாழ்க்கை, அதெல்லாம் எப்படி இருக்குன்றத மக்களுக்கு வெளிப்படையா எல்லாமே தெரியுது, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா நாங்க காசே இல்லை எங்ககிட்ட இருக்கிறதே ஒரு 20,000 கடன் இருக்கு. அந்த கடனை எப்படி கட்டதுன்னு யோசிச்சுட்டு இருக்க ரேஞ்சில் வந்து அஃபிடேவிட் ஃபைல் பண்ணீங்கன்னா அதை எப்படி மக்கள் மாற்றி சகிச்சுக்குவாங்க உங்களை? இல்லைங்க 5 கோடி 4 கோடி எல்லாம் சொன்னா கூட அது பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸோட சொத்துங்கிற அளவுக்கு ஆயிருச்சு. ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுதான் எரிச்சல் வர மாதிரி. இல்ல மிலான், அது என்ன பிரச்சனைனா அவங்களால இன்கமே காட்ட முடியாதுங்க. அவங்க ஏதோ பிசினஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க தான் எதுவுமே பண்ணல. எல்லாம் வெறும் கமிஷன் காசையே வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. இப்ப ஸ்டாலினுக்கு நீங்க வந்து அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் இன்கம் அவருக்கு அசட் இருக்க மாதிரி காட்டணும் அப்படின்னா 10 கோடி காட்டணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட வந்து 20 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கணும்.
20 கோடி சம்பாரிச்சா அதுக்கு டாக்ஸ் கட்டியிருக்கணும். அந்த 20 கோடி எங்கேருந்து சம்பாதிச்சாருன்றதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரு வந்து சிஎம்மா இருக்கும்போது 1,00,000 1,50,000 நான் சம்பளம் சொல்றது இந்த வாங்கியிருக்காரு. வீடு மாதிரி ஓவர் தட் அந்த விஎஸ்எஸ் குடும்ப சொத்து அப்படின்னா ஏதாவது மினிமமா டிக்ளேர் பண்ணி அதுதாங்க. அது எல்லாமே இத பினாமி பேர்ல இவர் தாங்க வந்து இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாம். 50 60 வருஷமா அரசியல்ல இருக்காரு. அரசியல் வாழ்க்கையில இருக்காரு. அந்த சம்பளத்தை சேர்த்து போட்டு கூட காட்டி இருந்திருக்கலாம். ஆனா ப்ரோ அவரு கோடி கணக்குல தான் சொத்து காட்டியிருக்காரு. நீங்க தப்பா 10,000 மட்டும் காட்டல. அவருக்கு கோடி 4 கோடியோ ஏதோ சம்திங் காட்டி கரெக்டா ஆக்சுவல் நம்பர் தெரியல. யார் தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா அவர் கோடி கணக்குல தான் ஓ காட்டியிருக்காரு. 4 கோடி காட்டியிருக்காருங்க. அவர் இருக்க வீடு எவ்வளவு போகும்? 100 கோடி போவாதா? நீங்க என்னங்க அந்த லெவலுக்கு ரியல் எஸ்டேட் தெரியல ப்ரோ. யாராவது சரி ரியல் சொல்லுங்க. எஸ்டேட் ஒரு யாராவது 50 கோடி தெரிஞ்சா போகாதா சொல்லுங்க. அவர் இருக்க வீடு? இல்லைங்க அவர் யூஸ் பண்ற கார் எவ்வளவு? எத்தனை கோடி? அவர் வச்சிருக்க வாட்ச் இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் வெளிப்படையா தலைவரே தெரியல அவர் வச்சுருந்த உங்களுக்கு. காரணங்கள் தலைவரே அவரு பார்த்து இந்த அந்த எலெக்ஷன் மாதிரி டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் டிவிகேக்கு பார்த்து பிரச்சனையுமே வந்து இவங்க பண்ற சேட்டை தான் ரொம்ப அதிகமா இருக்குது. விஜய் வந்து நல்லா தாங்க முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காரு. அவர் இமேஜ் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இமேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. சிஎம்மா இருந்தா கூட ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கான இமேஜை வளர்த்துறாரு. விஜய்க்கு பேசவே தெரியாதுன்னாங்க, சூப்பரா பேசிட்டாரு. விஜய் வெளியே வர மாட்டாருன்னாங்க, அடிக்கடி வெளில வராரு. விஜய் வந்து அவருக்கு கவர்னன்ஸ் தெரியாதுன்னாங்க, சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டையில அடைச்சிட்டு வராரு, ஊழலை குறைச்சிட்டு வராரு. இதெல்லாம் அவரு வந்து பாசிட்டிவ்லயே போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரால் இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா இல்லை இல்லை என்னால் பண்ண முடியும்னு காட்டிட்டு இருக்காரு. பட் இவங்க எல்லா இடங்களிலுமே விஜய் காலை வாரிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு செல்வ அது பிறந்தவை கஷ்டம். பயங்கரமா திட்டி போட்டிருக்காரு ப்ரோ, பாத்தீங்களா? எதுக்கு? சன் நியூஸ்ல விஜய் வந்துட்டு இந்த மாதிரி பேசிருக்க கூடாது, கார்த்தி அவன் திமுக வன்மையாக கார மாதிரி கண்டிக்கிறேன், பேசுறாங்க கார்த்தி. வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. செல்வ பெருந்தேகே காங்கிரஸ்ல இருந்து தூக்கி அதெல்லாம் நீங்க கண்டிச்சுக்க. அவரு நீங்க ஓடிடுவாரு. கண்டிச்சுக்கங்க. பிரசிடென்ட்டா மாத்தினாலும் நீங்க ஓடிடுவாரு. கண்டிச்சுக்கங்க. ஒன்றும் பிரச்சனை திமுக இல்லைன்னு ஓட்டு போயிருங்க. அவ்வளோதான். கார்த்தி ரொம்ப தலையில இருக்காரு கார்த்தி விஜய். அந்த கூட்டணி கட்சினால எது பண்ணாலும் பிரச்சனை பிரச்சனைன்னு எங்க இருந்து தான் அறிக்கை வந்து தெரியல. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு இப்போ உங்க இருக்காங்க இல்லையா, தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு டெண்டர் கேன்சல் பண்ணது வந்துட்டு ரைட்டுன்றீங்களா இல்ல ராங்குன்றீங்களா? ஆக்சுவலா வந்துட்டு பிரைவேட் டெண்டர் வந்துட்டு துப்புரவு தொழிலாளர்கள் பிரைவேட் பண்றது நல்லது பிரதர். நீங்க கவர்மெண்ட்ல பண்ணா அந்த வேலைன்றதே கரெக்டா நடக்காது பிரதர். அது இல்லாம ஃபுல்லா தலைவலி தான். சேலரி இஷ்யூஸ் இருக்கு நீங்க கவர்மெண்ட்ல இருந்து இது பண்ணும்போதெல்லாம். அது ஒரு சங்கம் உருவாயிடும்ல. ஆக்சுவலா வந்துட்டு கவர்மெண்ட்னு ஆக்கிட்டா அதுக்கு ஒரு சங்கம் உருவாயிடும். அப்படி இப்படின்னு ஆவத்துக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா இது எனக்கு ஆக்சுவலா என்ன இது எது கரெக்டான சென்ஸ்ன்னு புரியல ஆக்சுவலா வந்துட்டு. கார்த்தி இது பிரைவேட் தானே கார்த்தி பெட்டர். இதெல்லாம் இந்த மாதிரி பிரைவேட் தாங்க பெட்ரு. நீங்க என்னன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே முன்னாடி ஒரு தப்பான ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க திரும்ப திரும்ப. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. அது எலெக்ஷன் முன்னாடி 1008 நீங்க பேசியிருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க கவர்மெண்ட்டாக மாறிட்டீங்க, அடுத்த எலெக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வந்து நீங்க போல்டான டிசிஷன் எடுத்தாங்க ஆகணும். அது எடுக்காம நீங்க ஒன்றுத்துக்கும் பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் இப்போ ரைட்டு அப்போ கொஞ்சம் சவுண்ட் விட்டோம்னா இவங்க எதுனாலும் வாபஸ் வாங்கிறாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் சவுண்ட் விட ஆரம்பிச்சிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, 2017 21 வரைக்கும் ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி காலையில வந்து கிளம்பு போராட்டத்துக்கு போயிடுவான். என்னாச்சு அது என்ன போற வழியில ஒன்று சொல்லுவாங்க, அந்த போராட்டத்தை அப்படி நடத்தி வந்துடுவான் ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. ஊர்ல இதே பாதி பேர் வேலையை பார்த்துட்டு இருந்தானுங்க போராட்டத்துக்கு போறதே. என்ன போராட்டம்னே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் போராட்டம்னு உட்காருங்க அங்கங்கன்னு சொல்லி ஒரு டீமை செட் பண்ணி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி எது பண்ணாலும் போராட்டம். எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பண்ண முடியாது உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப நீங்க அதை வந்து இது பண்ணுனா நான் வந்து அதுக்கெல்லாம் படிய மாட்டேன், அதுக்கெல்லாம் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு பிஜேபி பிஜேபியோட ஸ்டாண்ட். நம்ம பிஜேபி கிடையாது, 2G தான் பிஜேபி. இதனால பிஜேபி பத்தி நம்ம சொல்றோம். பிஜேபி ஒரு முடிவு எடுக்கும், ஒரு சட்டத்தை கொண்டு வரும். ஆனா இவங்க எல்லாம் எதிர்ப்பாங்க, அதை காதுலயே வாங்க மாட்டாங்க. அவங்க ஆமா நாங்க இதை எடுத்துட்டோம், இதுதான் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு நின்றுவாங்க. அவ்வளவுதான். அது இவங்க பேசுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பிஜேபி அதுதான் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கும். ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் பிஜேபி பின்வாங்கிச்சு, அந்த விவசாய மசோதால. அது மட்டும்தான் கொஞ்சம் போராட்டம் அதிகமா போயிட்டு இருக்கு. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்றதுனால இந்த எலெக்ஷன் டைம்ல பின்வாங்குறாங்க. மீதி எதையுமே அவங்க வந்து பின்வாங்கல. அப்படித்தான் இருக்கணும் ஒரு கவர்மெண்ட். நீங்க இது கொடுக்குறீங்க, டக்குன்னு வந்து ஒரு
உங்களுடைய ஜோசியருக்கு குடுத்துட்டீங்க அப்பாயின்ட்மென்ட்டு. டக்குன்னு பின் வாங்கிட்டீங்க. நீங்க இது வந்து டெண்டர குடுக்குறீங்க. டக்குன்னு பிரச்சனை பண்ணா பின் வாங்குறீங்க அப்படின்னா, ஓகே ரைட்டு. அப்ப இவங்கள ஈஸியா வம்பு பண்ணோம்னா எல்லாத்தையும் பின் வாங்கிருவாங்க அப்படின்ற மாரி மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க எதிர்க்கட்சியெல்லாம். அப்ப நீங்க எது பண்ணாலும் உங்கள பண்ண விடாம தொல்ல பண்ணிட்டே தான் உட்காந்துருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ, இப்ப ஏடிஎம்கே ஆட்சி வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்திருக்குமா? ஏடிஎம்கே ஒரு ஆட்சி வந்து எடப்பாடி ஆட்சியில இருந்துச்சு. பட் ஜெயலலிதாலாம் இல்ல இருக்கும்போது இப்ப 2026ல ஏடிஎம்கே ஆட்சி வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்து திமுக பரப்பிருக்குமா? கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஏன் பண்ணாம ஏடிஎம்கேல மட்டும் இல்ல. இல்ல அந்த 2016 இந்த டைம்ல அவங்க கொஞ்ச நாள் அமைதியா தான் இருந்தாங்க. எந்த இதுவுமே கண்டுக்காத போக போகதான் ஸ்டார்டிங் இந்த 17க்கு அப்புறம் தான் அவங்க திமுக ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ரோ அப்பதான் ப்ரோ அந்த ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் இன்டர்நெட்டே பெனிட்ரேட் ஆகுது அதிகமா. 2Gல 3G இதெல்லாம் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்கல்ல ரிலையன்ஸ்ல. ஜியோ வந்து அம்பானி ஜியோ ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் இந்த சோஷியல் மீடியாவுடைய ஒரு ரீச்சே பெருசாகுது. அதுலதான் ஒரு ஷிஃப்டே நடக்குது. அப்ப நீங்க வந்து ஒரு ஏதோ ஒரு இந்தியா டுடேல இருக்க மணியும் இல்ல இது விகடன்ல இது நக்கீரன் கோபால் பேசுறதும் இவரு லக்ஷ்மணன் பேசுறதும் இதுதான் அரசியல் அப்படின்றதுல வந்து வெளில வந்து அரசியல் எவன் வேணாலும் பேசலாம்டா அப்படின்றது இந்த இன்டர்நெட் முடிவு பண்ணுச்சு ஜியோ வந்ததுக்கு அப்புறம். அப்பதான் இவங்க எல்லாம் உருவாகுறாங்க. அப்பதான் திமுகவால இது ஈஸியா அடிக்க முடியுது. யாரோ வந்து திமுக காரங்க மேடையில பேசுறத விட ஒரு 100 பேர்த்து பேச வச்சோம்னா ஈஸியா இருக்கு அட்டாக் பண்றதுக்கு. அதுவும் மக்களை வந்து ஈஸியா நீங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடலாம்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபார்முலாவை முயற்சி அந்த பண்ணாங்க. டைம்ல அது சக்சஸ் சினிமா ஆயிடுச்சு. சைடுல இருந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டுங்க. அந்த ஆமா டைம்ல ஆமா நீங்க வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி டிஷர்ட் எல்லாம் போட்டு விளம்பரம் அதெல்லாம் பெய்டு தான். பெய்டு விளம்பரம். காசு கொடுத்துட்டு டிஷர்ட் மட்டும் போட்டு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திமுக காரன் வாங்கி போட்டுட்டு அவங்க அந்த அம்மா இப்போ வந்து ஹிந்தி பேசிட்டு ஹிந்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரி ஏடிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இருந்தது 2017ல இருந்து 21 அது வந்து கரெக்டா திமுக யூஸ் பண்ணிடுச்சுங்க. அந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷனை ஈஸியா யூஸ் பண்ணிடுச்சு. நம்ம எடப்பாடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகி போச்சு. இப்ப ஜெயலலிதா அந்த முதல்ல அந்த எந்த அளவுக்கு இல்லை அவங்க மீடியா வந்து அந்த இப்போ அளவுக்கு வரலையே control நீங்க பண்ணல. 2016-17 தானே ஜியோவே இதாகுது பூம் ஆகுது. ஜெயலலிதா இல்ல வெளியில வர்றது டிவி வரைக்கும் சேனல் இல்லையே. சொல்றேன். டிவி சேனல்ஸ் எல்லாம் அந்த ப்ரோ அளவுக்கு கார்த்தி ப்ரோ அது எப்பவுமே எதிர்கட்சிக்கு தான் ப்ரோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிவிக்கேவே வந்து சோசியல் மீடியால இவ்வளவு ரொம்ப பிரசன்ஸா இருந்தாங்க. இப்போ ஆளுங்கட்சி ஆகி அவங்க கவர்மெண்ட் வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ திமுக ஃபுல்லா களை இறங்கிட்டாங்க. அது எப்பவுமே ஒரு சோசியல் மீடியா ரீச்சுங்கிறது ஆப்போசிஷனுக்கு ஒரு ப்ளஸ்ஸா தான் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா ஆப்போசிட் கவர்மெண்ட்டுக்கு தாங்க அவங்களுக்கு வேலை இருக்கும். நெகட்டிவான விஷயம் மட்டும் தாங்க செல் ஆகும் சோசியல் மீடியால. பாசிட்டிவான விஷயங்கள் செல் ஆகுது பெருசா. நான் சொல்றது அது ஆரம்பிச்சதே திமுகவோட எதிர்கட்சி பீரியட்லன்ற இது அவங்களுக்கு இல்ல அந்த ப்ரோ நான் ஒரு 2017 அப்புறம். இதா சொல்றேன். ஆளுங்கட்சிக்கு வந்து டைம் இருக்காது அவங்களுக்கு. இப்போ நீங்க வந்து டிவிகேக்கு முன்னால சோசியல் மீடியா பிரசன்ஸ் இப்போ லைட் கொஞ்சம் டிப்பா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டால. காரணம் அவங்க கண்டிப்பா அங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படி எனக்கு தெரியல. அவங்க அவங்க வந்து டிவிகே கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துலயே நெகட்டிவும் இருந்துச்சு, பாசிட்டிவும் இருந்துச்சு. 2 சைடும் இருந்துச்சு. 2மே இருந்தது. இல்லாமலாம் இல்ல. இதே கரூர் மேட்டர்ல இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விஜய் கேம்பெயினா இருக்கட்டும், விஜய் பேசுற விஷயங்கள், அவரோட ஸ்டாண்டு, அவரோட கொள்கை எல்லா விஷயத்துலயும் நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாமே தான் இருந்துச்சு. இல்லாமலாம் இல்ல. எல்லாம் திமுகவுக்கும் முன்னாடி வந்து ஆதரவு இருந்துச்சு, எதிர்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் மிக்சரா தான் இருக்கும். ஆமா. ப்ரோ நீங்க அந்த தொப்பூர் பாலம் எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இப்போ லாஸ்டா தொப்பூர் பாலத்துக்கு எனக்கு வேலையே இல்லையாங்க. நாங்க போறது இல்லையே. நான் எதுக்கு போகணும்? இல்ல அந்த பக்கம் தான் நீங்க போவீங்க. அந்த பக்கம் நான் எங்க போறேன்? நான் இப்படியே போயிடும்ல ஆத்தூர் வழியே. இப்படி போயிருங்களா? சரி சரி. இல்ல அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே அது. அது ஹைவே தான். அவங்க தான் நினைக்கிறேன். அப்புறம் கார்த்தி ப்ரோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த படம் நல்லா இருக்கு? எது தேர்வாங்க? கான்சிட்டி நல்லா இருக்கு ப்ரோ. அது பார்க்கலாம். அங்கீகாரம் இந்த வாரம் நான் 3 படம் பார்த்தேன். அங்கீகாரம், அனந்தன் காடு வந்து இந்த கிங்டம்ல ஒரு படம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஸ்டைல்
அதுவும் நல்லா இருக்கு. ஆனா சீரியஸ் படம். மலையாளம் அங்க கேரளால நடக்கிற மாரி கதை. கொஞ்சம் மலையாளம், ஆரியா மட்டும் தமிழ். அவரு தமிழனாவே வருவாரு படத்துல. கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கும். அந்த படத்துக்கு அங்கீகாரம் பப்ளிசிட்டியே வந்து இல்ல போல இருக்கு அனந்தர் கார்டுக்கு. வந்து உண்மை வந்ததும் தெரியல எதுவுமே அனந்தன் காடு மேஜர் வந்து கேரளா தான் ப்ரோ. மேஜரா அவங்க கேரளா தான். தமிழ்நாடு அடிஷனல் தான். ஓகே. ஸோ அவர் பிக் ரோல் கிடையாது ஆர்யா. ஆரியா தான் ஹீரோ. பட் கதை வந்து அங்க நடக்கிற மாரி கதை. கேரளால நடக்கிற மாரி கதை. இவரு தமிழனா இருப்பாரு. அந்த மாரி. ஓகே. வேற ஃபேன் சிட்டி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ப்ரோ. சதுரங்கப்பட்டியும் ஒரு லக்கி பாஸ்கர்லாம் மிக்ஸ் ஆன மாரி ஒரு கதை. ஓகே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் எக்கச்சக்கமா இருந்தது. அது இல்லாம இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். அது இருந்தனால ஒரு டைம் பார்க்கலாம். அந்த மாரி படம். தியேட்டர்லயே முடிச்சிட்டீங்களா அங்கீகாரமும் இன்னைக்கு? ஓகே. அங்கீகாரமும் நல்லதா இருந்துச்சு. அங்கீகாரமும் தப்பா இல்ல. அதுலயும் கோர்ட் சீன்லாம் வந்து டயலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. தியேட்டர்லயே ப்ரோ 3 படமும்? ஆமா. கான்சிட்டி நேத்து பார்த்தேன். ஓகே. இது டிமாண்டிகல் வந்துருவோம் ப்ரோ அந்த தேட்டருக்கு. செப்டம்பர் 10. டாக்ஸிக் இதை வருதுன்றாங்க. டாக்ஸிக் வந்து ஆகஸ்ட் 26. இவரை வேற விஷ்ணு விஷால வேற போட்டு பொழகுறாங்க குரூப்ல ஆக்சுவலா வந்துட்டு எக்ஸ்ல எதுக்கு எக்ஸ்ல அவரு மேல வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நெரட்டிவ் செட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு அவர் ரஜினியை பத்தி ஒரு வீடியோ போட்டாரு. விஆர் இந்த எரால வந்துட்டு நம்ம ரஜினியே வந்துட்டு மைக் எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாரு விஷ்ணு விஷால. ஸோ நம்ம இந்த எரால இருக்கோம், தலைவரே வந்துட்டு வந்து இறங்கி பேசுற வேண்டிய நிலைமையில இருக்கு, அந்த மாதிரி எரால இருக்கோம் அப்படின்னு. தலைவரே இறங்கி பேசுறவங்க தலைவர் என்னதான் ப்ரோ அதுல ஒரு விஜய் மென்ஷன் பண்ணாரு ப்ரோ நேம், அதனாலதான் அப்படி இதாச்சு. ஆக்சுவலா ஒரு தலைவர் மட்டும் சொல்லல. அது எப்படி நீங்க அந்த இது யாருக்கு வேணாலும் கொடுத்த முடியும்? ஏன் அவரோட பெரிய ஆள் மோடி பெரிய இல்லையா? அதையே ஒத்துக்கிறீங்களா? ரஜினி அகேன்ஸ்டா சப்போர்ட் எல்லாம் பேச வரும்ல. மோடி பெரிய ஆள் தானே. மோடிக்கு ஒரு பிரச்சனைனா மோடியே இறங்கி பேச வேண்டியதானே இருக்கு. ட்ரம்ப் அதோட பெரிய ஆள் தானே. அதோட ட்ரம்ப் இறங்கி பேச வேண்டியதானே இருக்கு. தலைவரே பேசுற அளவுக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு புரியல. எனக்கு எல்லாரும் பேசித்தாகணும். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே அதுதானே நம்ம. விஜய் நாளைக்கு சிஎம், விஜய் மேல விமர்சனம் வருதுன்னா விஜயும் பேசிதான் ஆகணும். விஜய் பேச மாட்டார் ப்ரோ, அதை மட்டும் நல்லா தெரியும். இல்ல சொல்றேங்க, யாரா இருந்தாலும் பேசிதாங்க ஆகணும். ப்ரோ இந்த டாஸ்மார்க்ல 10 ரூபா வாங்குறதுல அந்த ஸ்டிக்கர் போட்டுப்பாங்க வாங்குறாங்க. அந்த ஸ்டிக்கர் வாங்குறாங்க. வினோத் வாங்கினாலும் இன்னைக்கு வாங்கினாலும் இல்லையா வினோத்? பாட்டில் கொண்டு போய் கொடுத்தேன். வினோத் பாட்டில் கொண்டு போய் வினோத் சொல்லு. வினோத் கொடுத்தாங்க. இன்னைக்கு வாங்கினாலும் இல்லையா 10 ரூபா? ஹலோ கேக்குதா இல்லையா வினோத்? கத்தி திரும்பிட்டான். கத்தி குடிக்கிறதுல கத்தி வினோத் வாய்ப்பு இல்லை. இல்ல இன்னும் வாங்கிட்டாங்க அர்ஜுன் இல்ல கத்தி வாங்குறாங்க. கத்தி சிட்டில அவ்வளவும் வாங்கல, அவுட்டர் சைடுல எல்லாம் நம்மளுக்கு தெரியல. அது ஐயா சாமி ஆசா கொடுங்க, முட்டு கொஞ்சமா கொடுங்க. எல்லா இல்ல இடத்துலயும் வாங்க சொல்றேன். எல்லா இடத்துலயும் வாங்குறாங்க, எங்கேயுமே நிறுத்தலைங்க. அதெல்லாம் சும்மா இங்க போய் சொல்லாங்க. மிஷின் ஏதோ வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, எல்லா இதுக்கும் வைக்கிறாங்களா இல்ல அது பாட்டில் இதுக்கு உள்ள போறது? ப்ரோ உண்மையிலே குடிக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு 150 ரூபா 200 ரூபாய் செலவு பண்றாங்க, மேல ஒரு 10 ரூபாய் தான் சொல்லிட்டு போட்டு வராங்க. அவங்க கூட சண்டை போட்டு சேர்த்து தாங்க அந்த ரேட்டு. இது என்னங்க புது கணக்கா இருக்கு. திடீர்னு எது வித்தியாசமா சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. எனக்கு ரொம்ப நாளா இருக்கு இந்த எம்ஆர்பி எப்படி எம்ஆர்பிக்கு மேல எப்படி வாங்குறாங்க? ஏன் அது இல்லைங்க. இப்ப நீங்க இதுல இப்போ டானிக்லாம் வந்து இதுல வரதில்லைன்னு நினைக்கிறேன், கண்ணாடி பாட்டில் வரதில்ல. அது வந்து இந்த ஃபைபர் கிளாஸ் மாதிரி மாத்திட்டாங்க. முன்னாடிலாம் அந்த கண்ணாடி பாட்டில் டானிக் வாங்கினா பாட்டில் திரும்ப கொண்டு போய் கொடுத்தா ஏதாவது காசு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கா? அப்படிலாம் இல்லை வாங்குறது பாட்டோட சேர்த்து தானங்க லேட்டு. இல்ல இல்ல ப்ரோ இருங்க நான் சொல்றேன். ஸ்டிக்கர் போடுறாங்க பாட்டிலுக்கு, கடை நம்பர் போட்டு கடை நம்பரோட அதை கொண்டு போய் கொடுத்தா அது கடை அந்த நேரம் வந்து ஸ்டிக்கரை அழிச்சிட்டு 10 ரூபா கையில் கொடுக்குறாங்க. பாட்டில் கொண்டு போய் கொடுத்தா தான் ஆகும். நார்மலா வாங்குறது இல்லை, பாட்டிலுக்கு மட்டும் தான் வாங்குறாங்க.
எங்க போறோம்? முக்கால் பேர் கொடுக்கவே மாட்டாங்க. புரியல அர்ஜுன். நார்மலா வாங்குறது இல்ல, பாட்டிலுக்கு மட்டும் தான் வாங்குறாங்க. என்ன பேச்சு இது? 10 ரூபா வாங்குறீங்களா இல்லையா தானே? இல்ல இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கியிருந்தாங்க. அந்த 10 ரூபா ஸ்டிக்கருக்கு இல்லாத எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்கினாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா வாங்குறதுல அந்த ஸ்டிக்கரை கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபா கொடுத்துட்றாங்க. அதாவது பாட்டில் கொண்டு போய் கொடுத்தா இப்ப வாங்குறது வாங்கினாங்களா இல்லையா அவ்வளவுதான். அது ஆக்சுவலா அவர் சொல்றது வந்து 2 அமௌண்ட் ப்ரோ. இல்ல அர்ஜுன் நான் சொல்றேன் பாருங்க. அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா, அது இல்லாம எக்ஸ்ட்ரா 10 ரூபா. இப்ப 250 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கினா அது 270 ரூபா பே பண்ணணும். கரெக்டா அர்ஜுன்? அப்படிலாம் யாரும் வாங்கல. ஆமா ஒரே ஒரு 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. அதே 10 ரூபா இப்ப எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ப்ரோ இல்ல ப்ரோ 2 10 ரூபா ப்ரோ. 2 10 ரூபா. தம்பி முன்ன கடைக்கு போயிருக்கீங்களா நீங்க? 2 10 ரூபா ஏதாவது உருட்டுங்க, கொஞ்சமா உருட்டுங்க. பிரதர் நான் கடைக்கு போனா சொல்றேன் நானு. பிரதர் கடைக்கு போனா 10 ரூபா யாரும் வாங்கலைங்க. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சமாளிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காரு. ப்ரோ 200 ப்ரோ உண்மையிலேயே 200 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதுல வந்து பாட்டில் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா வரும், இல்லன்னா கிடையாது. நந்தகுமார் இங்க பாருங்க, இந்த டிவி காரங்க வர வர ரொம்ப திமுக காரங்க மாதிரி போயிட்டு இருக்கீங்க. 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. நான் இன்னமும் 20 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றேன், வாங்குறேன்னு சொல்லல. 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ற. இப்ப இருங்க அது எப்படின்னு சொல்லிடுறாங்க. 170 ரூபாய் ஒரு பீரியட் இருக்குன்னா 190 ரூபா வாங்குவாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப வந்து 180 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 10 ரூபா கொண்டு போய் பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுத்துருவாங்க. 170 ரூபா கார்த்தி ப்ரோ நான் அவன்கிட்ட சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க. ப்ரோ அவரே தானே ப்ரோ சொல்றாரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, திரும்ப பாட்டில கொடுத்தா 10 ரூபா கொடுப்பாங்களா? அந்த 20 ரூபா அப்படியே அவங்ககிட்ட தான் இருக்கும். ஒருவேளை நீங்க இப்ப போறது நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கரெக்டா? எனக்கு நான் முன்னாடியே போறது கிடையாதுங்க. நான் எப்பயுமே வந்து வெளியில தான் வாங்குவேன். எனக்கு தெரியாது. ஆனா எக்ஸ்ட்ரா தான் நான் வாங்குறேன். அண்ணா கூட போவேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் சைடி சாப்பிட போவேன். நம்ம பில்ல மட்டும் போய் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம முன்னாடி இன்னும் வாங்கினது இல்ல, அதனால இதுல நான் பேச விரும்பல. வாங்கி தங்க இருக்காங்க, அதே 10 ரூபா வாங்கி தங்க இருக்காங்க. அதுல ஒண்ணும் இல்ல மாற்றலாம் வாங்கலாம் நடக்கல. காப்பி, அது வாங்கி தான் காப்பி இருக்காங்க. அதனால சும்மா வந்து இவங்க வந்து அதை வந்து தம் கட்டிலாம் முட்டெல்லாம் கொடுக்காதீங்க. வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் 10 ரூபா. ப்ரோ அது இருக்கட்டும் ப்ரோ. இவங்க நாங்களும் சொல்றோம் 10 ரூபா கவர்மெண்ட் சம்பளம் பண்ண 20 ரூபா வாங்குறாங்க. பிரதர் விடுங்க, பிரதர் விடுங்க. ப்ரோ அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி ஏன் பண்ண முடியாது? நார்மல் இப்ப டீச்சர்ஸ் இந்த மாதிரி சம்பளம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. கார்த்தி ஒரு 180 ரூபா பீர் வச்சு கார்த்தி 200 ரூபா ஆயிடும் கார்த்தி. அதுல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவாங்க. நம்ம எத்தனை ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா கொடுப்பான், இல்லன்னா 10 ரூபா தர மாட்டான். 180 ரூபா பீர் 200 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆமா இப்ப என்ன போச்சுன்னா அது ஸ்டிக்கர் மாதிரி இப்போ அந்த பாட்டில் முன்னெல்லாம் கைலாங்கடையில் எடுத்துட்டு போவாங்க. இப்போ ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாஷ் பண்ணி திருப்பி அதே வந்ததுக்கு அப்புறமா இல்ல அது டிஎம்கே சொல்லி அப்படிதான் இருந்தது. பாட்டில் அது ரீசைக்கிள் அப்படியே வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நீ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போயிட்டேன்னா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டு அது அப்போ 20 ரூபா அவங்களுக்கு போன மாதிரி ஆயிடும் கார்த்தி. அந்த பாட்டில் நம்ம கைலாங்கடையில அந்த வாங்குறாங்கல்ல. இல்ல இப்ப 20 ரூபா வாங்குறாங்கன்னு கேக்குறேன். அந்த நீங்க சொல்ற மாதிரி 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப நீ சொன்ன கணக்கு வந்து இப்போ 180 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்களா? ஆமா கார்த்தி. இப்ப நம்ம எத்தனை வந்துட்டா 20 ரூபா கார்த்தி. இப்ப நம்ம அங்கேயே இப்ப சில பேர் நான் அங்கேயே சாப்பாடு இப்ப நான் பார்ல அவங்க பக்கத்துல பார் இருக்கும், அங்க போய் சாப்பிட்டேன்னா அந்த நம்மளுக்கு பார்ல கொடுக்க மாட்டான். பார்ல இருக்கான் பாரு, அவன் எடுத்துன்னு போயிடுவான். ஆனா என் கணக்கு படி பார்த்தா எனக்கு 20 ரூபா தான் போகும். 10 ரூபா எக்ஸ்ட்ரா 10 ரூபா பார். இப்ப கேக்குறேன் வினோத், இப்ப அந்த மாதிரி வாங்குறாங்கன்னு கேக்குறேன். 20 ரூபா வாங்குறாங்க. எல்வின் 6 மாசமா அப்படிதான் இருக்கு. எல்வின் அப்படி இல்ல வினோத், நீ காலையில 3 கிலோமீட்டர் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியும் ஓட்டினாரு. ஆனா நைட்டு ஃபுல்லா 180 ரூபாய் சரக்கு 200 ரூபாய் சரக்குன்னு போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் வருமானமே இதுதான். இத பத்தி அது கூட எதனால வந்ததுன்னா இவங்க அந்த பாட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ஏன்னா இப்ப நான் போறது இல்ல, அதனால சொல்றேன் நானு. இந்த ஒரு 6-7 மாசமா தான் அந்த பாட்டில் வந்து ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரீயூஸ் பண்ண மாட்டான். 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க. ஆனா பார்ல போய் உட்காந்து அதையும் கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு 20 ரூபா போயிடும். அவன் தான் அவனே எடுத்து போட்டுப்பான். அவன் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கு. கார்த்திக் ப்ரோ அது வேலை செய்யறவங்க என்ன இன்னும் 10,000 15,000 தான் சம்பளம்ன்றாங்க. வருஷக்கணக்கு அப்பயே இருக்கும் சம்பளம். ஏத்தி கேட்க மாட்டாங்களா? உண்மைதான் ப்ரோ. ஒருத்தர் வேலை செய்யறாரு.
15க்குள்ளதான் ப்ரோ வாங்குறாரு அவர். உண்மைதான், அது பொய்லாம் கிடையாது. ஆமாங்க 15க்குள்ளதான் இப்போ வாங்குறாரு. நீங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1000 பாட்டில் விற்கிறாங்கனாலே ஒரு 10 ரூபா கணக்கு வச்சீங்கன்னா 10,000 ரூபா வந்துருது இல்ல, அதே எடுத்துக்குவாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. பாத்தி ஒரு அது இல்ல 6-7 கவர்மெண்ட் பேர் வாடகை கட்டி கூட போறாங்க. வாடகை கூட கொடுக்கறது இல்ல, இபி பில் கூட கட்டுறதில்ல கவர்மெண்ட் அப்படின்றாங்க. வாடகை அதெல்லாம் வாடகை உண்மையா? இபி பில் எவ்வளோ வரப்போகுது சொல்லுங்க. ஒரு 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 அதிகபட்சம் என்ன ஒரு கடைக்கு ஒரு 10,000 5,000 வருமா? இந்த ஊர் சைடில் இருக்க கார்த்தி கடைக்கெல்லாம் கார்த்தி 5,000 வரும், இல்லை 10,000 வரும். சிட்டிக்குள்ள அதிகம் வரும் சரி கார்த்தி. சென்னையில 50,000 சரி இருக்கும் ஓகே, கார்த்தி. 50,000 அந்த 50,000 கடையில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டில் இருக்கு? 5,000 பாட்டில் இருக்குங்க. அது பேசாத நீ. அதெல்லாம் அதிகமா 50,000 அதெல்லாம் விற்கும் 50,000 அதெல்லாம் வாடகை கொடுக்குற கடையில் எவ்வளோ சேல்ஸ் ஆகும்னு வித்தியாசம் இருக்குல்ல. நான் சொல்றது ஊர் சைடில் 3,000 அங்கெல்லாம் 2,000 வாடகை, மாதம் வாடகை அவ்வளோதான் இருக்கும். கரண்ட் பில் எவ்வளோ வரப்போகுது? உள்ள ஏசி போட்டு சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு என்ன லைட்டிங்காக வச்சுருக்கானுங்க. ஒரே ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஃபேனை ஓடிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க, அது ஒன்று ஒரு வச்சிருப்பான். ஃப்ரீசர் ஆமாம், இருக்கும் அதுக்கு என்ன 2 மாசம். வரப்போகுது? கரண்ட் பில் 500 1000 ரூபா வரும், அவ்வளோதான். அதை தாண்டி என்ன வரப்போகுது? ஒரு 1000 ரூபாய் 1000 ரூபாய் வரும். சும்மா நாங்கள் வந்து மொத்தத்துல ஒரு எல்லாத்துக்கும் 7,000 காசு வாங்கிட்டு வந்து இல்லை நாங்கள் கரண்ட் பில் நாங்கள் தான் கட்டுறோம், வாடகை நாங்கள் தான் கட்டுறோம். எவ்வளோ கட்டுறீங்க? அந்த காசை நீங்கள் கிளைம் பண்ணிட்டு போங்க கவர்மெண்ட்டை. எனக்கு இல்ல தெரிஞ்சு கவர்மெண்ட் அதை கட்டிடாதா? கவர்மெண்ட் இனிமேட்டுக்கு அதை டேக் ஓவர் பண்ணி அது மாதிரி இனிமேல் நாங்க கட்டிக்கிறோம், சம்பளம் ஏற்றி கொடுக்குறோம்னு சொன்னா பெரிய வேலைங்க, அது அது மாதிரி சொல்ல முடியாதா? பெரிய வேலைங்க. கவர்மெண்ட் எடுத்து பண்ணி செய்ய முடியாதுங்க. அப்புறம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல மேபி கர்நாடகா சாரிங்க சாரி கர்நாடகா மாதிரி பிரைவேட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்புறம் யோ பிரைவேட் பண்ண ரொம்ப மோசமாயிடும்யா, ரொம்ப கூத்தாயிடும். இதுதான் கரெக்ட். அதெல்லாம் ரொம்ப மோசம் பிரைவேட் எல்லாம் பண்ணா. எதுவும் மோசம் ஆயிடுமா? ஆமா 2G, ஐயோ ஆமா பிரைவேட் பண்ண நீ மோசமாயிடுயா. இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தானே இப்போ சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெளி ஸ்டேட் டிஸ்டிலரிஸ் யார்கிட்ட நீங்க வாங்குறது கிடையாது. ஆமா அது எப்படின்னா நீங்க உங்க கம்பெனிஸ் ஒரு 6-7 கம்பெனிஸ் எல்லாமே அதிமுக கம்பெனிஸ். நீங்க கிங்ஃபிஷர் பியரா இருந்தாலும் தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி தான் இங்க ப்ரூவ் பண்ணி கொடுக்குது கரெக்டா அவன் ஃபார்முலாவை வாங்கி. அது என்ன அது தெரியல, கான்செப்ட்? அது தெரியல. பெங்களூர்லயே ப்ரூவரி இருக்கு, ஆனா அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டை விற்க கூடாது. ஆனா திமுக சரி கார கம்பெனி சரி வந்து 2G டீலை ஒரு போட்டு நிமிஷம் நீங்க ஒரு சப்ளை நிமிஷம் ஒரு பண்ணுவீங்க. நிமிஷம் சரியா. நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு போட்டோ எடுத்து டிஎம் பண்றது. அது எங்க இருந்து வருது தெரியல எனக்கு சொல்லு. சரியான வினோத் ரிசர்ச் பண்றியா திருப்பி நீ? ஆக்சுவலா விஜய் வந்து இன்னும் அதுல கை வைக்காம இருக்கிறதே தப்பு. உங்க ஆட்சி காலத்துல அந்த டெண்டர் எடுத்த எல்லா திமுக கம்பெனியும் டிஸ்டிலரியும் கேன்சல் பண்ணி விடணும் ஃபர்ஸ்ட். அது பண்ண தப்பு இல்லையா? பண்ணிட்டு வேற கம்பெனி இவங்க மட்டும்தான் சப்ளை பண்றது யோ அதை நான் ஒரு கார்த்தி ஒரு இது பண்ணி மோனோபோலியோ டியோபோலி பண்ணி நீங்க மட்டும் தான் அந்த கோல்டன் 2G வாட்ச்ங்கிறது நான் யாரு சொல்றது கம்பெனி? தனியாருக்கு டிஆர்பி ராஜாவோட விடக்கூடாதுன்னா கம்பெனி அது. சேல்ஸுக்கு சொல்றேன் 2G. நான் எடுக்கிறது சேல்ஸுக்கு கேன்சல் இல்ல, பண்ணிட்டோம். நீங்க சோர்ஸ்லயே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருத்தன் குடிக்கிறான்னா 200 100 டாக்ஸ் கவர்மெண்ட் போகுதுன்னா மீதி 100 80 உங்களுக்கு தான் போகுது திமுக கம்பெனிக்கு. அது எப்படி உங்களுக்கு அவ்வளவு காசுலாம் போவே கூடாது. நான் எப்படி பார்த்தா உங்க சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி துரத்தணும் உங்களை. யோ பாப்பா இப்போ முதல் போட்டு தொழில் பண்றவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா? சூப்பர் இல்ல யாது. நீங்க என்ன முதல்ல போட்டீங்க? டிஆர்பி ராஜாவோட அப்பா டிப்பர் லாரி ஓட்டிட்டு இருந்தாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. யோ இன்னைக்கு 2 கப்பல் அது 10 எடுத்து கப்பல் தான் ஓட்டுனது வச்சிருக்கு. எப்படி? இது இப்போ டிஎம்கே மட்டும் தான் சரக்கு கம்பெனி எங்க வச்சிருக்காங்க. சித்தப்பா வந்தா டிப்பர் லாரி ஓட்டுறாரு 20 வருஷமா, அதே டிப்பர் லாரி தான் ஓட்டிருக்காரு. எஃப்சி கூட வாங்கி யோ இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ கார்த்தி ப்ரோ குறைஞ்சு பார்த்தா 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு. எதுல சம்பாதிக்காரு? சினிமால தான் அது நீ சம்பாதிப்பாரு. கார்த்தி கிட்ட கேட்டுக்க. கார்த்தி எம்எல்ஏ எம்பி கிடையாது இல்ல. என்ன லாஜிக்? என்ன இது? ஃபியூச்சர்ல ஆவார்ல. இப்ப சப்போஸ் ஃபியூச்சர்ல ஆகும்போது பாத்துக்கலாம். ஆனதுக்கு அப்புறம் கார்த்தி காசு சம்பாரிச்சா அப்புறம் அப்படி கேளு. கிடையாது. நீ கேக்குறது வந்து 2G நாளைக்கு எப்படி அண்ணன் கூட உங்களால பதிவு மட்டும் இங்க பாரு, நீ என்ன சொல்ற? சென்ட்ரல் கவர்மெண்ட் காசே கொடுக்கறது இல்லைங்கிற. ஆனா திமுக குடும்பத்துக்கு வந்து அவங்க நெட்வொர்த் வருஷம் டபுள் ஆயிட்டு இருக்குது. எப்படி? அதான் தமிழ்நாட்டுக்கு காசே வர்றது இல்லை. நீ எப்படி சம்பாதிக்கிற? இப்ப பிசினஸ் பண்றோம் பண்ணுதான் பண்ணுவோம். நீங்க பண்ற பிசினஸ் மட்டும் சங்கடம் இல்லாம சொல்றதை 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜி ஸ்கொயரோட சொத்து மதிப்பெண்ணு இன்னைக்கு ஜி ஸ்கொயர் எல்லா பக்கம் எப்படி அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி உங்களுக்கு வந்தது? ஒரு தொழில் பண்ணா லாபம் கிடைக்குதான் செய்யும். இப்போ ஒரு 1000 அது நீ ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் நல்லா வருது. நீ ஆட்சியில் இல்லாத பொண்ணு வர்றது இல்லையா? மதுரையில சென்டர் ஆஃப் த சிட்டில ஃபர்ஸ்ட் அங்க ஒரு டிவிஎஸ் கம்பெனி இருந்துச்சு. ஈவேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. இன்னைக்கு ஃபுல்லா அடிச்சு மதுரையில அவ்வளவு சென்டர் ஆஃப் சிட்டில எப்படி இடம் தெரியல. அதுவும் இருந்த ஒரு கம்பெனி இடிச்சுட்டு இன்னைக்கு ஜிஸ்கர் அந்த இடத்துல காட்டிட்டு தெரியாது. நான் சொன்னது சரக்கு வாங்கறது சொல்ல 2G. நான் சேல்ஸ் பண்றதா தனியார் கொடுக்காது. காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையா அதை பத்தி தான் டாபிக் இருந்து நீங்க அப்படியே மாத்தி விட்டுருவீங்க. அது 2G எத்தனை நான் திரும்ப ப்ரோ நான் போறதுனால தெரியும். நீங்க ஸ்பீக்கர்ல யாராவது போறதா இருந்தா சொல்லுங்க உங்க ஊர்ல எப்படி இருக்குது.
ஏங்க டின் பீருக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு மட்டும் இல்ல, டின் பீர் வாங்கினா கூட அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அது கூட அதை வாங்குறாங்க எடுத்துட்டு போய் ப்ரோ. என்ன பண்ணுவாங்க? அது சரி அது கூட வாங்குறாங்க. அது எடுத்துட்டு போய் எங்க கான்செப்ட் தர்றது? தெரியும் சார். இன்னும் இடைத்தேர்தல் ஆமாங்க நிறுத்திக்க மாட்டீங்களா? ஏதோ டாஸ்மாக் கடைக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. ஓகே, வேற இருக்கு ஸ்பீக்கர்ல. கார்த்திக் ப்ரோ நேத்து ரமேஷ் மினிஸ்டர் இருக்காரு, அவரை பத்தி பேசுனீங்கல்ல. ஆதரவுனா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னாருன்னா, ரமேஷ் பத்தி என்னது இல்ல நேத்து அவரை திருவாரூர்ல எடுத்து போய் நிக்க வச்சாங்க, அவர் ஐயா நிக்க வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதுல ஆதரவுனா எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொன்னாரு, அவர் வந்து அவர் எந்த கேஸ்ட்லயே இல்ல இல்லங்க, அது சொல்றது இல்ல. எனக்கு ஆதவ சொன்னதுன்னு எனக்கு தெரியாது. வினோத் கேட்ட கேள்வி, ஆதவ நீங்க ரமேஷ் ஐயரா இருக்கிறதுனாலதான் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிறுத்தினீங்கன்னு கேட்டாரு. சரி, நீங்க அப்படி பார்த்து கூட அது ஒரு கூட ஐயரை அவர் தான் நிறுத்தினேன்னு சொன்னாரு. அப்படின்னு நான் கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல அவர் என்ன சொல்றாரு ஆதவர்னா, அவர் மினிஸ்டர் ஆகுறது அவர் எந்த கேஸ்ட்னே எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்றாரு. அது நம்புற மாதிரி இருக்குங்களா? இல்ல அது போயிங்க, அது போயிங்க. அப்புறம் அவ்வளவு பேர் ஒரு மினிஸ்டர் ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்ல வந்து சொல்றாரு எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆதவ் தாங்க சொன்னாரு. சொன்னாரு ப்ரோ, அதெல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னாரு. வந்துட்டு நம்ம பெருசாவே எடுத்துக்கலாம், அதெல்லாம் தெரியும். அப்ப ஒரு மினிஸ்டரே வந்து போய் சொல்றாரு. இன்னைக்கு கூட ஒரு போய் சொன்னாரு கார்த்தி, பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு ஒரு போய் சொன்னாரு, விஜய் தான் இது வரைக்கும் 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அப்புறம் பார்த்தா யாரோ ஒரு பாய் முதல்வர் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காராம். அவர் வாயை தந்தா போய் தான் பேசுறாரு. அவர் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு ப்ரோ, யாராவது யாரோ ஒருத்தனை யாரு அது பேர் தெரியல கார்த்தி ப்ரோ, ஏதோ முதல்வர் பேர் கண்டுபிடிச்சு. ஏதோ பாய் பேர் வச்சிருக்காரு, பேர் தெரியல. அவர் கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரி பேசுறாரு கார்த்தி. அவர் இல்ல டீக்கல்ல உட்காந்து ஏதாவது பேசுவாங்க, 4 பேர் காதுல கேட்டு வந்துட்டு இங்க வந்து நைட்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணிதான் தெரிஞ்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இதெல்லாம் வந்து இந்த பேனர்ல எழுதுவாங்க பாத்திருக்கீங்களா, நாளை மே சிகரமேனு, அந்த மாதிரி ஒரு புகழாரம் தான் இதெல்லாம். என்ன ஏதோ ஒரு பாய் சிஎம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, யாருன்னு தெரியல உனக்கு. சரி கார்த்தி, நீ தான் சொல்லு, நான் ஷேர் பண்ணல கார்த்தி. நான் தூங்கி அப்புறம் நான் எனக்கு அதனே அவ்வளவு சீக்கிரம் பார்த்தது எனக்கு அதிசயமா இருந்தது. முஸ்லிம் ஃப்ரெண்டோட பேருங்க சொல்லினாரு, அதுல ஒண்ணு வந்துருது. நான் வினோத், உனக்கு விஜய் பிடிக்காதனால தானே நீ டிஎம்கே சப்போர்ட் பண்றியா? இந்த டிஎம்கே பிடிச்சதுனால விஜய் அப்படிதான் சொல்ல முடியும் ப்ரோ. ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது ப்ரோ. அதெல்லாம் சொல்ல முடியும். சிம்பிளா சொல்லு, உனக்கு விஜய் பிடிக்கல அதனாலதான் நீ இல்ல ப்ரோ. இப்ப இவ்வளவு நாள் வினோத் பேசுறப்ப தெரியலையா? பரம்பரை திமுக கார எப்படி பேசுவான், கொத்தடிமை எப்படி பேசுவான்னு தெரியலையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்களே டிஎம்கேக்கு முன்னாடி வேலை செஞ்சீங்க, நீங்களே சொல்லிருக்கீங்க நிறைய டைம். நீங்க 2021 நான் எலெக்ஷன்ல வேலை செஞ்சேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு? பிடிக்காம போயிடுச்சு உங்களுக்கும்? பேசதே கேட்க சொல்றது. 21 நீங்க ஒர்க் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. நான் ஒர்க் பண்ணனா மாத்தியா 21 டிஎம்கே ஒர்க் பண்ணீங்களா இல்லையா? அடுத்து இந்த மாதிரி டென்ஷன் ஆகி விட்டு என்ன இது பண்றாங்க கார்த்தி. நான் பேசுறதா யாராவது டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு எப்பதான் புலம்புற? ஆமா, நான் பண்ணீங்களா இல்லையா? நீங்களே சொன்னீங்க. ஆமா, அப்ப 2021 அப்புறம் இப்படி வந்து பிடிக்காம போயிடுச்சு உங்களுக்கு? பிடிச்சி வேலை செய்யல, காசு கோசம் வேலை செஞ்சது. என்னத்த பேசுனே தெரியாம பேசுனாரு. வேலை செஞ்சீங்களா? இப்போ விஜய் வரலன்னா நீங்க தொடர்ந்து ஏகே விஜய் ஃபைட்ல இந்த மாதிரி மாட்டக்கூடாது. தெளிவா சொல்லியிருக்கேன். விஜய் பிடிக்கிறதுனால பண்றது இது ஃபேன்ஸ். அப்ப பண்ணது வந்து பாலிடிக்ஸ்ல இல்ல. அந்த ஒரு இதுவும் தெரியல உங்களுக்கு வித்தியாசம். ப்ரோ அந்த பாய் சிஎம்னு சொன்னார்ல, அவர் பேரு உமர் அப்துல்லா, அவரு காஷ்மீர் சிஎம்.
சார் அதனாலதான் brother அப்பயே சொன்னேன் அப்துல்லான்ட்டு. ஏன் ப்ரோ அது வந்து ஜாலியா வினோத்தோட என்ஜாய் பண்ணாது. சரி அதுக்குள்ள சொல்லிட்டீங்களா வினோத்திட்ட? கார்த்தி அதனால ஏங்க நான் அவரு அவரு அந்த ஜகா விஜய் மாட்டோம்னு நினைக்கிறேன் கார்த்தி. அவரு கார்த்தி 23 கிலோமீட்டர் ஓட்டினாருங்க. விஜய் 21 3 கிலோமீட்டர். கார்த்தி எனக்கு தெரிஞ்ச அர்த்தங்க அவங்க தான் நான் கையில அங்க ஒரு டேட்டு போட்டு வச்சிருக்காங்க விஜய் சிகரெட் குடிக்கிற மாதிரி சிஎம். நேமா அவங்க அதை அழிச்சுக்கினாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கணும். இப்பயே கொஞ்சம் கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிச்சு ஒரு நாளா. ஏங்க அது உதயநிதி ஏதோ மறுபடியும் துபாய் போயிருக்காரு, ஏதோ பிரச்சனை, ஏதோ சொத்து கித்து மாட்டிக்கிச்சு அங்க அப்படின்னு பேசிக்கிறான் ஊருக்குள்ள. என்னது இது? அந்த பிஆர் சுந்தர்னு ஒருத்தன் இருந்தான்ல கார்த்தி, அந்த ட்ரேடு கீடுன்னு நம்ம சுத்திட்டு விஜய் வீட்டு இருப்பாரு. பக்கத்துல. அந்த ஆளை வந்து பிடிச்சிதான் இந்த திமுக நிறைய பேர் அந்த ஸ்ரீலங்கா துபாய்னு இன்வெஸ்ட் பண்ணி போதாத காலமா யுத்தம் வந்து அங்க ரியல் எஸ்டேட்லாம் கொலாப்ஸ் ஆகி காசெல்லாம் மாட்டிட்டானுங்க போல. சரி விடுங்க, எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சதான், ஊழல் பண்ணி சம்பாதிச்சது தானே. இதுவும் கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 முன்னாள் திமுக மந்திரிக்கு மேல விஜய் ரெய்டு விட்டா மோடியை தேடி ஓடிடுவாருன்னு நினைக்கிற ஸ்டாலின். மோடிஜி முஜே அடுத்த பச்சாவ். ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும் ப்ரோ டிவி சைட்ல இருந்து. நல்லா அப்படியே இந்த ஈகோ இஷ்யூஸ் லாஸ்ட் ஒரு 3 நாளா போயிட்டு இருக்கு. இந்த சட்டமன்றம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க சோஃபா மாடல்னாங்க, அடுத்து இவர் ஒண்ணு பண்ணாரு, அடுத்த நாள் ரைடு பண்ணாரு, இங்க ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஃபுல்லாவே ஈகோல தான் போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. நாளைக்கு இன்னும் சனி ஞாயிறு ஜோரா போவோம். என்ன வீடியோ ரிலீஸ் ஆக போகுது, எவன் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. அவர் தான் சரத் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு சனார் கண்டென்ட். 2 நாளைக்கு அவர் வச்சு ஓட்டிட்டு இருப்பாரு. இல்ல ப்ரோ, அது அவ்வளவுதான், கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. சரத்தது அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏதோ புதுசா தான் ரிலீஸ் ஆகும். இப்ப அண்ணன் ஸ்டார்ட் பண்ணுவாரு நாளைக்கு நாளன்னைக்கு, யார் மேலேயாவது ரைடுன்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம், நீங்களும் உஷாரா வந்துருங்க உங்களோட இன்ஸ்டாகிராமு. ஏன்னா நாளைக்கு வந்துட்டு சொல்ல முடியாது. 2031 இந்த குரூப்ல இருக்கிறவங்க யாராவது கூட வந்துட்டு அமைச்சர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். ஸோ பார்த்து பேசுங்க. அவங்களாவது வீடியோ நீங்க இங்க பேசி ரெக்கார்டோட வந்துட போறீங்க. பூச்சி பாத்துக்கங்க பூச்சி, நீங்க தான் நிறைய அபியூஸ் கமெண்ட்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, கெட்ட வார்த்தை பேசி வச்சிருக்கீங்க இஷ்டத்துக்கு. அது நான் இல்லைங்க, அட்மின். நான் எப்பாவது ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு தான் வருவேன். நான் ட்வீட்லாம் நான் அமுது கிடையாது. இந்த வீடியோ யூஸ் ஆகும். நாளைக்கு அப்புறம் நானும் ஊபி ஸ்பேஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுவேன். காலைல 8 மணிக்கு ஆரம்பிக்கிறானுங்க, 1 மணி வரைக்கும் அழுகுறானுங்க. எப்படி தோத்தோம்னே தெரியாம தோத்துட்டு வந்துட்டு சாப்பிட்டு வந்து மறுபடியும் 2 மணிக்கு ஆரம்பிக்கிறானுங்க 10 மணிக்கு. எங்க தாத்தா கருணாநிதி இருந்தா இப்படி எல்லாம் மறுபடியும் அழுக 40 நாள் ஆச்சுங்க. ஒரு மண்டலமே முடிஞ்சு போச்சு. ஐயப்பனுக்கு மாலை ஓட்டுருந்தா மாலையை கழட்டிருக்கலாம். இன்னும் அவங்களுக்கு இன்னொரு பெரிய குழப்பம் என்னன்னா, எப்படி தோத்தோம்னே தெரியாம அழுதுட்டு இருக்கானுங்க. நல்லா பேச வருது ப்ரோ. தமிழ்ல வந்துட்டு ஒரு கோர்வையா ஒண்ணு போட்டு அசிங்கப்படுத்துறதுக்குன்னு பேசுறாங்க. பயங்கரமா எழுதுறத யாரு எழுதுறாங்கன்னு தான் தெரியல உங்களுக்கு. நீங்க வந்து உண்மையாலுமே கருணாநிதிக்கு வந்து நன்றி சொல்லணும். அவனுக்கு அந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் உள்ள போலேன்னா மெரிட்டோக்ரஸியில் இந்த எழுதுறவன் படிக்கிறவன் பேசுறவன்லாம் இன்னும் திமுக ஹையர் பொசிஷன் வந்து அதை ஸ்ட்ராங்கா வச்சிருப்பான். இவனுக்கு எப்போ உதயநிதியை கொண்டு வந்தானு இல்லை, அப்பவே அங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவனுக்கு பொசிஷன் கிடையாது. தாஜா பண்றவன் கூஜா தூக்குறவனுக்கு தான் திமுக பொசிஷன். அது வரைக்கும் அந்த கட்சி எழுதுறத வாங்கி பார்த்து படிக்கிறவனுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்தா எப்படி வழங்கும் கட்சி? ஆனா ஒண்ணு நான் எதிர்பார்த்தேங்க அத்தி, அந்த பராசக்தி படம் எனக்கு ஒண்ணு மட்டும் அந்த லாஜிக்கே புரியல. எவனாவது 120 கோடி ரூபா செலவு பண்ணி கூட்டணி கட்சி முதுகுல குத்துற மாதிரி படம் எடுப்பானா, அதுவும் எலெக்ஷனுக்கு முன்னாடி? அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. அதோட ஹைலைட் அதுலயே இந்திரா காந்தி வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா பரவாயில்ல. இந்திரா காந்திய வந்து ஏதோ இந்த ரோடு கூட்டுற லேடி மாதிரி காமிச்சு வச்சிருக்கானு. என்னடா மூஞ்சி, என்னடா முடியாது, இந்தியா அரக்கின்னு வேற போட்டு விட்டுக்காரு. ஏன் 5 போட்டோ அப்படிதான் தூக்கி இருக்கு. நான் 5 போட்டோ எல்லாம் பார்த்தப்போ வந்தப்போ இதுக்குதான் அவனுக்கு உன்னை விட்டு போட்டு தாவக்காக ஓடினானுங்க காங்கிரஸ்காரன். போட்டோல அப்படி இருக்கு, பழைய போட்டோல அப்படிதாங்க இருக்கு. இதுல அநியாயம் பூஜி, அவங்க கருப்பா வேற காமிச்சிருப்பாங்க. அதுக்காண்டி இப்படியா இருக்கு, எவ்வளவு கேவலமா அந்த எமர்ஜென்சி படத்துல கூட அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்திரா காந்தின்னு காமிச்சிருப்பாங்கல்ல, கங்கனா ரனாவத், அவங்க கூட இப்போ நல்லா இருப்பாங்க. இவனுங்க காட்டுனது யாருக்கே தெரியும்.
அது விட அந்த கலைஞரை ஒரு ஆளை வச்சு எடுத்திருப்பாங்க ப்ரோ கலைஞருக்கு. அவரு ப்ரோ அது கூட அந்த இன்னொரு படமும் வந்தது ப்ரோ, கார்த்திக் இல்ல படமும் அது கூட நல்லா இல்ல ப்ரோ. பரவாயில்ல. அத படம் எடுக்கிறதே எடுக்கிறானுங்க. அடுத்த நாள் பொங்கல் சரிங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மோடி இருக்கிற பொங்கல் விழால அவனுங்க 2 பேரும் போய் உட்காந்துட்டானுங்க அதெல்லாம் ஆக்டர்ஸ். அநியாயம், அதெல்லாம் அநியாயம். பார்க்கும் போதே இப்ப சிரிப்பா இவனுங்க இருந்தது. யாருக்கு படம் எடுத்தானுங்க? அதுதான் எனக்கு காங்கிரஸ்க்கு புரியுது. எதிரா எடுத்தா கூட பரவாயில்ல. பிஜேபிக்கு ஆதரவு எடுத்து வச்சுட்டு ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி தான் தமிழ்நாட்டுல இந்தியா திணிக்குதுன்னு சொன்னானுங்க. கடைசியில பார்த்தா காங்கிரஸ் தான் திணிச்சிருக்குதுன்னு படம் எடுத்து காட்டி கொடுத்துட்டானுங்க. அதே திமுக. ப்ரோ அது அவங்கள டீ பார்ட்டி அது கூப்பிட்டது மேபி அந்த படம் காங்கிரஸ்க்கு எதிரான படம்ல, அதனால ஆமாமா. அதுக்குதான். பட் எதுக்கு ஒரு கூட்டணி கட்சியா இருந்துட்டு எதுக்கு காங்கிரஸ்க்கு எதிரா ஆனா படம் அது எடுக்கணும்? இவங்க டிஎம்கே எக்கோசிஸ்டம் அது பிஜேபிக்கு எதிரான படம்னு மாத்திட்டாங்க இப்போ. ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா உங்களுக்கு? சேவியோ ஓகே ப்ரோ. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஆக்சுவலி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி நான் அது முட்டு கொடுக்கணும்லாம் சொல்லாதீங்க. அவரு ஒரு விஷயம் அதுல இருக்கு. இந்த பாட்டில் 10 ரூபாங்கிறது ஒரு கோர்ட் ஆர்டரே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இவங்க பாட்டில இது இது வாங்கிட்டு போயிட்டு தெருவுல ரோட்ல எல்லாம் போட்டுட்டு போறாங்க. அதாவது அந்த மாதிரி இத அவங்க ரிட்டர்ன் பண்றதுக்காண்டி தான் அந்த 10 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன் ப்ரோ உங்களுக்கு மூச்சு வாங்குது? இது நான் முட்டுன்னு சொல்ல வரேன். அப்ப அது செந்தில் பாலாஜி ஆமா ப்ரோ, மூச்சு வாங்குது ப்ரோ. அதுதானே செந்தில் பாலாஜி வாங்கினது அதே காரணம். பாட்டு பாடியிருக்கணும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப நான் இது முட்டுக்காணி எல்லாம் சொல்லல ப்ரோ. இப்படி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க அந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறாங்க அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கு சும்மா ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா செந்தில் பாலாஜி வாங்கினது சரியா போயிடுமா? இன்னொன்னு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது உண்மையிலேயே இந்த பாட்டில் எங்கேயும் யாரும் போட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வாங்குறீங்களா? அந்த காசு நீங்க எடுத்துக்கிறது இல்லையா யாரும்? இல்ல அது முன்னாடி உள்ள அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு அது அவங்க தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 40 நாள் இப்ப கவர்மெண்ட் வேணாம்னு சொல்லிடுச்சு. அது எங்க போகுது சொல்லுங்க? ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ப்ரோ அது அந்த கடைக்காரன் ப்ரோ இல்ல சாவியோ அந்த கடைக்காரன் தான் வாங்குறாங்க. இல்லைங்க ஒரு கோடி பாட்டில் விற்கும் ஓகேவா? 10 கோடி ரூபா வச்சு 10 ரூபா வச்சுங்கன்னா அந்த 10 கோடி டெய்லி எங்க போகுது? அதான் ப்ரோ இப்ப வாங்குறது அந்த கடைக்காரங்க வாங்குறாங்க. அந்த பாட்டில் ரிட்டர்ன் குடுக்குறாங்க 10 ரூபாவை. அந்த அமைச்சர் என்ன இப்ப பண்றாரு? அமைச்சர் ப்ரோ எல்லா நிறைய விஷயத்துல நடக்கிறதெல்லாம் அவங்க இது பண்ணத்தான் செய்யறாங்க. எதுவும் தெரியாம வந்த புதுசுல என்ன சொன்னார்னா, இந்த 10 ரூபா வாங்கினா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சாமியா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இப்போ இது கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல இது ஆர்டரே இருக்கு, அதுக்கப்புறம் நாங்க பாட்டில ரீசைக்கிள் பண்ண போறோம்ன்றாரு. இப்படி ஒன்னொன்னா நீங்க மாத்தி பேசுறீங்களே தவிர இல்ல ப்ரோ அவர் இந்த விஷயம் 10 ரூபா மேட்டர் அது அப்படிதான் சொன்னாரு. இல்ல ப்ரோ நீங்க இப்ப சொன்ன கரெக்ட் தான். அவரு அதாவது இந்த 10 ரூபா மேட்டருக்கு கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு அந்த 10 ரூபா அதுதான் அது அவர் அன்னைக்கு அப்படித்தான் சொன்னாரு. அது எதுவும் மாத்தி சொல்லல. அதை ரீசைக்கிள் பண்றேன்ல அந்த பாட்டில இவங்க இந்த கடைக்காரங்க வாங்கி வைக்கிறது எங்களுக்கு இடம் இல்ல, எங்களுக்கு இது இல்ல, அதனால நாங்க வாங்கதான் செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்காண்டிதான் அதுக்கு ஒரு மெஷின் இது பண்றாங்க. அந்த மெஷின்ல போட்டுட்டு உங்க 10 ரூபாவை ஸ்கேன் பண்ணா அது கிரெடிட் ஆயிடும் அப்படிங்கறது புதுசா. ப்ரோ எங்க ஊருக்கு வரல, நான் நேத்து கூட போயிட்டு வந்தேன், எதுவும் வரல. இல்ல ப்ரோ அது வரல. அது ஒரு ட்ரையல் பண்ணிருக்காங்க 2 நாள் ஒரு வீடியோ வந்திருக்கு. அது இருக்கு. உடனே எல்லாம் நீங்க நினைச்ச உடனே எல்லாம் கொண்டு வர முடியும் சொல்லுங்க? அதுதான் ப்ராசஸ்ல இருக்கு. இந்த 40 நாள் தானே ஆச்சு. இப்ப விஜய் பாடினாலும் நாங்க கேக்குறோம், பாடினா அதை பத்தி பேச மாட்டோம். புரியுதா இல்லையா? பாட்டிலுக்கு 10 மணி யார் பாடினது? விஜய் ஏன் பாடினாரு? அதனாலதான் கேக்குறோம். இல்ல கேட்க மாட்டோம், கொடுத்துட்டு போயிடுவோம். நாங்க காலகாலமா கொடுத்துட்டு இருக்கோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் ப்ரோ அந்த 10 ரூபா அதாவது இவங்க இவ்வளவு நாளா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்டே அந்த 10 ரூபா அது ப்ராப்பரா அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் வேணான்னு சொல்லிடுச்சு. அந்த 10 ரூபா தேவையில்லை. இந்த 10 ரூபா எதுக்குன்னா நீங்க பாட்டில் எங்கேயும் வெளியே போட்டுறாதீங்க. அமைச்சர் வேணான்னு சொல்ல, புரியுதா இல்லையா? சிஎம் வேணான்ட்டாரு, அமைச்சர் இருக்காங்க. அமைச்சர்
bro, அமைச்சர் வேணான்னு தான் சொல்லியிருக்காரு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க பாக்குறீங்க? அமைச்சர் வாழ அவரு சொல்லி பண்ணிட்டோம். ப்ரோ bro, நாளைக்கு அவரு என்ன வேணான்னு பண்றீங்க? தான் சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் இருக்கு ப்ரோ. 1 செகண்ட். 10 ரூபீஸ்க்கு வித்தியாசம் இருக்கு. முட்டு கொடுக்க இல்ல. ஒரு 10 ரூபீஸ் இது வந்து ஈவன் டிஎம்கே கவர்மெண்ட்லயே இருக்கு. அந்த பாட்டில திருப்பி கொடுத்தா உடைக்காம திருப்பி கொடுத்தா வித் ஸ்டிக்கர் ஐயா 10 ரூபீஸ் 10 ரீஃபண்ட் வருஷமா பண்ணுவாங்க. ஏங்க அது அது போலாம் போக எதுவுமே 10 இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இப்ப அவங்க சும்மா பாட்டில் அது முன்னாடியே இருந்ததுங்க. பாட்டில் சிஸ்டம். பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுக்குற சிஸ்டம், ஸ்டிக்கர் சிஸ்டம் முன்னாடியே நாளைக்கு இருந்தது. நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு என்ன இப்ப பண்றீங்க? புதுசா எல்லாம் உங்க ஆரம்பிக்கலங்க வீட்டு இது. பக்கத்துல ப்ரோ அங்க ப்ரோ போயிட்டு ஏதாவது வாங்க. எல்லாம் பேசணும்னு எல்லாம் பேசாதீங்க ப்ரோ. இருக்கு இல்லைன்னு எல்லாம் நாங்களும் சொல்ல வரல. அது சில இப்ப எல்லாருமே சேர்ந்துதான் அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அந்த கடைக்காரங்களும் ஒத்துழைக்கணும் இல்ல அதே மாதிரி ஏங்க அது நீங்க நீங்க தான் ப்ரோ நீங்க நடவடிக்கை கடைக்காரங்களை எடுக்கணும். வந்து நீங்க இப்படி தான் பழி நடவடிக்கை போட்டுறாதீங்க. ப்ரோ முன்னாடியே கடைக்காரங்க வந்து வாங்குறது ப்ரோ கவர்மெண்ட் போச்சுன்னு இப்ப வைங்க. இப்ப ப்ரோ அவங்க நாங்க வாங்குறது பா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு ப்ரோ போறாங்கன்னு சொல்றீங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆமா வந்து ப்ரோ கடைக்காரங்க வந்து ப்ரோ எத்தனை பேர் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்ப இப்ப கவர்மெண்ட் இப்ப வந்து அந்த கடைக்காரங்க வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறாங்களா இப்போ? அப்ப அவங்க ஊழல் பண்றாங்க நடவடிக்கை எடுங்க. ப்ரோ ப்ரோ என்னங்க இப்ப சொல்றீங்க? அப்படித்தானே அவங்க தானே இதுக்கு முன்னாடி சொல்றாங்க அவங்க ப்ரோ வந்து கடை கவர்மெண்ட் வாங்கி ப்ரோ கொடுத்தாங்க. இப்ப அவங்க ப்ரோ எடுத்துட்டு போயிடறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க ஏன் வாங்குங்க? அவங்க நீங்க தான் கேட்கணும். ப்ரோ கடைக்காரங்க தான் அங்க ஓப்பனா வந்து கேக்குறாங்களே நாங்க வாங்கதான் செய்வோம் அப்படின்னு. இப்ப சில அப்ப பேர் சில அப்ப கடையில இதுக்கு முன்னாடி நடக்குது. அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு அது போலீங்களா? அப்ப இதுக்கு ப்ரோ முன்னாடி அவங்க ப்ரோ எடுத்துட்டு அது போலீங்களா? கம்ப்ளைண்ட் ப்ரோ கம்ப்ளைண்ட் பண்றதுல சில விஷயம் நடக்கிறதா இருந்தா 200 பேரை இது சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல. அதெல்லாம் பாக்கலையா நீங்க? யாரையும் சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணல. அதுல எதுக்கு பண்ணாங்க எங்க 200 பேர் சஸ்பெண்ட் எல்லாம் ப்ரோ? பண்ணல. 200 கமெண்ட்ல போடு ப்ரோ. கமெண்ட்ல போடு போங்க பாக்கலாம். ப்ரோ. சும்மா நீங்க நீங்க என்னவோ ஏதோ உலகத்துல இருந்துட்டு நீங்க வேற இந்த சரி என்டிகே ப்ரோ. காரங்க இருக்கிற மாதிரி வந்து பேசாதீங்க. நான் 200 என்டிகே பேரை இல்ல ப்ரோ. சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே. நான் என்டிகே கிடையாது. நான் டிஎம்கே. இல்ல ப்ரோ நான் இல்ல என்ன சாவியோ. ப்ரோ இப்போ நான் வேற நீங்க உலகத்தை 717 சொன்னேன். கடை மூடுனீங்கல்ல, அதுக்கான டேட்டா கொடுத்துருக்கீங்களா? அந்த மாதிரி 217 பேர் எந்த கடையில இருந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் டேட்டாவும் நீங்க போட்டுருந்துருக்கலாம் ட்விட்டர்ல. அந்தந்த கடைகள்ல வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் 10 ரூபா வாங்குறது இல்லை அப்படின்னு நீங்க போட்டுருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே போடாம வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அது உங்களுக்கு தெரியல நீங்க பார்க்கல அப்படின்றீங்களே. நீங்க அபிஷியல் டேட்டா ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? உங்க நீங்க ஐடிபிங்ல இருந்தோ கார்த்தி ப்ரோ இல்ல உங்க அமைச்சருடைய இதுல இருந்தோ ஏதாவது எதுவுமே வரலையேங்க. வராது வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா அது ப்ரோ எப்படின்னு இல்ல பதில் சொல்றது? கார்த்தி ப்ரோ கார்த்தி ப்ரோ நான் கார்த்தி ப்ரோ கேக்குதா? முன்னாடியே நான் சொன்னேன். நான் முட்டு கொடுக்கணும்னு நான் பேசல. ஒரு ரியாலிட்டி கார்த்தி இருக்கு. அதத்தான் சொல்றேன். கார்த்தி ப்ரோ நீங்க வந்து கேக்குதா? சும்மா இல்ல குத்தம் சொல்றது ரியாலிட்டி எழுநூத்தி இருக்கு, கடையோட சொல்லாதீங்க. டேட்டா அதான் பிரச்சனை சொல்றேன். இருக்கு. கொடுத்துட்டாங்க ப்ரோ. ஆல்ரெடி கொடுக்கலையா? அது இருக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இல்லன்னு தான் சொல்ல வரல. 717 கடையோட பிரச்சனை டேட்டா இருக்கு. கொடுத்த மாதிரியே நீங்க 250 பேர் சஸ்பெண்ட் பண்ண டேட்டாவும் கொடுத்துட்டீங்கன்னா, இந்தந்த கடையில சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இந்தந்த நபரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இன்னும் 10 ப்ரோ ரூபி கார்த்தி மேட்டர் ப்ரோ இன்னுமே நீங்க நாளைக்கு சால்வ் பண்ணல. நாளைக்கு ப்ரோ பட் ப்ரோ ரெண்டு மூணு நாளைக்கு விஷயம் நீ நடந்தது என்னன்னா, ப்ரோ நாளைக்கு இந்த நீ 10 மணிக்கு மேல வந்து கடை ப்ரோ இருக்கிறது இல்லைங்க ப்ரோ தடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து நீங்க வந்து உங்களுக்கே பாத்துக்கலாம். நீங்க மீன் பார் வந்து 10 மணிக்கு மேல வந்து ப்ரோ ப்ரோ ஓப்பன் இல்லைங்க இருக்கிறது ப்ரோ இல்ல. ப்ரோ நான் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரோ ஒன்று விடுங்க. பேசுறேன். கார்த்தி ப்ரோ நீங்க நாளைக்கு நீங்க ஒரு ஒரு கடையில போய் வாங்க பாட்டில் ஏதாவது வாங்க 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா நீங்க வீடியோ போய் எடுத்து வாங்க ப்ரோ. ப்ரோ விக்னேஷ்க்கு நீங்க அவங்களுக்கு போய் இது வாங்கி போடு பண்ணுங்க ப்ரோ. அப்படியே. நீங்க ப்ரோ நீங்க எனக்கு போய் வாங்க. எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லையே. ப்ரோ நீங்க எந்த எனக்கு ஊர்ல கம்ப்ளைண்ட் இருக்கீங்க? இல்லையே. எந்த ஊர்ல இருக்கீங்க? உங்க ப்ரோ ஊர்ல வாங்கவே எனக்கு இல்லையா? கம்ப்ளைண்ட் இல்லையே. ப்ரோ உங்க ஊர்ல வாங்கவே ப்ரோ இல்லைன்னு எனக்கு கேக்குறேன். ப்ரோ நீங்க நான் என்ன ஊர் ப்ரோ? சொல்றேன் எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை இதுல. நான் அதுதான் சொல்றேன் ப்ரோ இப்ப எந்த ஊர்னு உங்களுக்கு கேக்குறேன் ப்ரோ. கம்ப்ளைண்டா நீங்க ப்ரோ நீங்க ப்ரோ நீங்க டேக் பண்ணி போடுங்க. அவங்க நடவடிக்கை ப்ரோ எடுக்கிறாங்களா சரி இல்லையான்னு ப்ரோ. தெரிஞ்சிடும்ல. இப்ப நீங்க எந்த ஊர் ப்ரோ? ரமேஷ் ப்ரோ தமிழ்நாட்டுல இருக்கீங்களா? ஓவர்சீஸ் ப்ரோ இருக்கீங்களா? ரமேஷ் ப்ரோ கேக்குதா? ப்ரோ சிம்பிள் மேட்ரு. நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். இப்ப உங்களுக்கு பிரச்சனை இந்த கடையில இப்படி வாங்குறாங்க. நீங்க அந்த வீடியோ எடுத்து அப்படியே ஒரு டேக் பண்ணி போடுங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. அப்ப நாளைக்கு போட்டு 200 பேரை விடு. சஸ்பெண்ட் ரமேஷ் ப்ரோ பண்ணாங்களா போட்டு விடு. இல்லையான்னு கேள்வி அது கேட்கறீங்க. சரி இல்ல நான் நாளைக்கு போயிட்டு எடுத்து போடுறேன். ஆமா அத ஆ, போடு. ரமேஷ் ப்ரோ கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணு. அதை போட்டு கேட்கலையா அதை விக்னேஷ் போட்டுட்டு நம்ம திரும்பி சொல்லுங்க ஸ்டார்ட் இந்த கார்த்தி பண்ணு. ப்ரோ இந்த ஊர்ல கேக்குதா? இப்படி எடுக்கல அப்படின்னு. கார்த்தி ப்ரோ ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட். இப்ப இந்த கார்த்தி ப்ரோ 717 கேக்குதா? கடை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருந்தாங்க இல்லையா? அது வந்துட்டு இங்க வந்துட்டு குடுவாஞ்சேரியில வந்துட்டு ஒரு மெயின் ரோட்லயே வந்துட்டு ஒரு டாஸ்மாக் இருக்கு. ஆக்சுவலா அது வந்துட்டு அது டிஎம்கே வந்துட்டு இங்க நகர செயலாளர் அவங்களோட இதுதான் அது. ஸோ முன்னாடி வந்துட்டு டிஎம்கேவோட பேனரே வந்துட்டு மேல வச்சிருந்தாங்க. அது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப மெயின் ரோடு, ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா, ஸ்கூலு எல்லாமே வந்துட்டு பக்கத்துல இருக்கு. டெம்பிள், ஸ்கூல்ஸ், விமென்ஸ் ஸ்கூலும் இருக்கு, ஜென்ஸ் ஸ்கூலு, கிட்ஸ் மூணுமே இருக்கு. மூணுமே கவர்மெண்ட் ஸ்கூலு.
ஸோ இது வந்துட்டு இந்த 717 லிஸ்ட்ல வந்துட்டு இந்த கடை வந்துட்டு நான் கண்டிப்பா ரிமூவ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா ரிமூவ் பண்ணல. ஸோ இது வந்துட்டு இல்ல பிரதர், ஒரு சிலது வந்து பிரைவேட் பார்லாம் இருக்கும் பிரதர். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்க்கணும். கவர்மெண்ட் ஒன்று இருக்கும், பிரைவேட் பார்னு ஒன்று இருக்கும். இல்ல அது இல்ல இருக்குல்ல இல்ல கார்த்தி அதெல்லாம். இல்ல பிரைவேட் பார் இல்ல, நார்மல் இந்த கவர்மெண்ட் டாஸ்மாக் ஓகே தான். பட் ஓகே மேபி ஓகே வந்துட்டு இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் இருக்கு. எம்எல்ஏவும் இல்ல, எம்எல்ஏ இன்ஃப்ளூயன்ஸ் எலெக்ஷன் இருக்கு. நின்னாரு, இன்ஃப்ளூயன்ஸ் தோத்துட்டாரு இல்லைங்க, ஆக்சுவலா. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, இல்லாமலாம் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். டாஸ்மாக் என்ன வித்தியாசம் கார்த்திபுரம்? 11 to 11 வந்து ஸ்பெஷல் லைசன்ஸுங்க. அது அது வந்து 11 மணி 11 மணி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வச்சுக்கலாம். பார் அட்டாச்டு. இல்ல அப்ப அதுல வந்து ஒரு ஆஃபுக்கு வந்து 60 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் மென்ஸ் கிளப் இல்ல எக்ஸ்பிரஸ் சாதாரண ஐட்டம் வச்சுக்கோங்களேன், 280 ரூபான்னா 340 ரூபா வாங்குறாங்க. அது என்ன கணக்கு ஆக்சுவலி? எனக்கு அது கேட்கவும் முடியாது. அது இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் கொடுப்பாங்கல்ல. இல்ல வாங்கிட்டு போறதுக்கும் அது அதே காசு ஆகும். இல்லைங்க, அவங்க வந்து 30 ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க. 11 அதெல்லாம் பிரைவேட் கிளப்ல வரும். பிரைவேட் கிளப் சார்ஜஸ் வரும். பிரைவேட் இல்ல, அது டாஸ்மாகோட சரக்கு தான் கொடுக்குறாங்க. டாஸ்மாகோட பார் தான் அது. 11 to 11 வந்து எப்படின்னா உங்களுக்கு பச்சை கலர் போர்டு தான் போட்டிருப்பாங்க. டாஸ்மாக் கடையோட போர்டு தான் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி. 11 to 11 உங்க ஊர்ல இருந்தா பாருங்க. அது வந்து டாஸ்மாக் 11 to 11 எங்க ஊர்ல இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ். அது தனியார் அது ஏசி இருக்கும் அதுல, புரியுதா இல்லையா? தனியார் அவங்க ஸ்பெஷலா வாங்குறது அது. இல்ல அதுல இருக்க வந்து நம்ம வாங்கிட்டு போறது வந்து பார் வாங்கிட்டு போறது வந்து இல்ல அவங்க வந்து அவங்க அவுட்லெட்லயே வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்க. ஏசிக்கு நீங்க போனா நீங்க அங்க தனியா எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணணும். அது வேற. நீங்க அவுட்லெட்ல வாங்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். எங்க ஊர்ல 11 to 11 ஏசி தான் ப்ரோ இருக்கு. நாங்க உள்ளே போய் வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா தான் காசு. சைடு சீரிஸ் எல்லாமே இருக்கு. ஏசி இல்ல ப்ரோ, 11 to 11 இப்பதான் வந்து 2 months லீவ்ல வாங்குறாங்களா இல்லையா முடிச்சிட்டு வந்தேன் நான். யோ இல்வின், அது சாதா கடை இல்வின். ஏங்க அது एक्चुअली குவார்ட்டருக்கு 10 ரூபாய். கார்த்திட்ட சொல்றேன், பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல 60 ரூபா வாங்குறாங்க ஆஃப் பாட்டிலுக்கு. இல்லங்க இப்ப எப்படி அது தனியார் கொடுத்திருக்காங்க. அது தனியார்ல கொடுத்திருக்காங்க லீஸ் மாதிரி. அது அதாங்க டாஸ்மாக்ல ஒரு குவார்ட்டருக்கு 10 ரூபீஸ் வாங்குறாங்க. 11 வந்து அவங்க 30 ரூபீஸ் வாங்குறாங்க. ஆமா வாங்குறாங்க. அது இப்ப கிடையாது, அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்காங்க. அது கார்த்திக் ப்ரோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல போனா இருக்குல்ல, 1 hour முன்னாடியே தெரிஞ்சு 1 hour பின்னாடி மூடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ கவர்மெண்ட் அந்த உள்ள இருக்கிற பார் வந்து கவர்மெண்ட் நடத்துறது இல்லையா? டாஸ்மாக் இல்ல, பிரைவேட் தாங்க. நல்லா மறக்கணும் வந்தாருங்க இன்னைக்கு காலைல. கார்த்திக் ப்ரோ கேவிஎன் ப்ரொடியூசர் புக் பண்ணிருக்காங்கல்ல, அது அப்படியே கன்டினியூ பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல வித்ரா பண்றாங்க நினைக்கிறீங்களா ப்ரோ? என்ன கேட்டீங்க? இந்த கேவிஎன் ப்ரொடியூசர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்கல்ல, அந்த போஸ்டிங் வந்து வித்ரா பண்றாங்க நினைக்கிறீங்களா இல்ல பண்ண மாட்டாங்க? கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படியே அது பண்ணா அப்படியே விமர்சனம் ஆயிட்டே தானே இருக்கும். இப்ப அவர் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நிறைய பேர் கேட்டீங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குல்ல கார்த்தி, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும், அது யாரு பண்ணாலும் வந்து நாளைக்கு கேள்வி கேட்டே இருப்பாங்க. வித்ரா பண்ணிட்டே இருப்பீங்களா? இல்ல கார்த்திக் ப்ரோ, அது சரின்னு நினைக்கிறீங்க? அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா அவர் பண்ணிருக்க கூடாது ப்ரோ. அது கருத்து கேட்கறது ஒரே ஒரு சின்ன விஷயம். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. தமிழ்நாடு டு டெல்லின்னு அந்த போஸ்டிங் இருந்தவங்க பேர் என்னன்னு நமக்கு யாருக்காவது தெரியுமா? ஏன் விஜய் யார போட்டாலும் இவனையா நீ போட்ட அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமே ரொம்ப. ஏங்க அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் நீங்க சொல்லுங்க. நீங்க இது போல வேற ஒருத்தர் பண்ணீங்க, நீங்க விமர்சனம் பண்ணிருக்க மாட்டீங்களா? டிஎம்கே டெல்லி இப்படி ஒரு போஸ்டிங் இருந்துச்சு, அதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. அவருடைய நேம் இது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல நான் கேக்குறேன். ஓகே நீங்க போட்டா தெரியுது இல்ல? சரி கரெக்ட். ஓகே டிஎம்கேல தெரியாதுங்க, நீங்க போட்டா தெரியுது இல்ல? ஏங்க நீங்க போட்டா தெரியுது இல்ல? எப்படி தெரிஞ்சது? நீங்க எது பண்ணாலும் தெரியும். டிரான்ஸ்பரண்டா இருக்கும், தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான்.
அப்ப நீங்க மறைச்சு எதையோ ஆமா பண்ணிருக்கீங்களா? அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? யார தவறு போட்டிருக்கீங்க? இருந்தாலும் எல்லாம் சரிங்க ஒரு நிமிஷம் நீங்க எந்த கட்சி கவுடரை பாகுபாடு போட்டிருக்கீங்களோ, இல்லாம அந்த நாயுடு எல்லாருமே எதிர்ப்பு போட்டிருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? எந்த ரெட்டியை போட்டிருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? சரி அதை செக் அப்புறம் பண்ணிட்டு வாங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எப்படி போய். விமர்சனம் பண்றாங்க? நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கட்சி போயிட்டு பாகுபாடு கோ இல்லாம பேக், எல்லாருமே நீங்க விமர்சனம் பண்றாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் ஒன்னு பண்ணுங்க. அவருக்கும் யூ கோ ஏங்க பேக் நாங்க செக், எங்க கோ நீங்க பேக் வந்து செக் பண்ணோம்? பண்ணுங்க யார போட்டிருந்தாங்க, அவர் நீங்க செக் தமிழர் பண்ணி தானா, சொல்லுங்க. சரி நீங்க செக் பண்ணி நீங்க சொல்லுங்க. அந்த ஜெனடிக் நீங்க ஆய்வு செக் பண்ணி பண்ணிட்டு சொல்லுங்க. வந்து கேளுங்க. ஒரு நிமிஷம் கார்த்திக் ப்ரோ நான் கேட்டிருக்கேன் அது கரெக்டா தப்பா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். சரி நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு 5 வருஷம் முன்னாடி யாரு இருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க. எனக்கு இப்போ தெரிஞ்சது அதனால நான் கேட்கிறேன். புரிதுங்களா? 5 5 வருஷம் வருஷம் முன்னாடி இல்லைங்க, எனக்கு 3 யாருன்னு மாசம் எனக்கு முன்னாடி தெரியாது. இருந்திருப்பாங்களா அவங்க? இல்ல எனக்கு தெரியாதுங்க அது யாருன்னு. இப்ப 3 எனக்கு மாசம் தெரிஞ்சது முன்னாடி நியூஸ் இருந்திருப்பாரு வந்தது இல்லைங்க. எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க நான் கேட்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கார்த்திக் ப்ரோ அந்த அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு யோசிச்சு எல்லாரும் கேட்ச் வைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த நியூஸ போடுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். எங்க இது அவருடைய உண்மைதானே பர்சனல் சாய்ஸ்ங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணது உண்மைதானே? சீரியஸ்லி ஏங்க கர்நாடகாவுக்கு நீங்க எக்ஸாம் தமிழ்நாடு வச்சிடலாமா? ரெப்ரசன்ட் ஏங்க பேசணும்? ஒரு ஏங்க சரி டிஎன்பிஎஸ்சி அவர் ஒரு யாருங்க எக்ஸாம் அது? வச்சிருவோமா? ஒரு காம்படிட்டிவ் ஏங்க எக்ஸாம் வச்சு இப்போ எழுதிடலாமா எல்லாரும்? ஒரு நிமிஷம் இல்ல. கர்நாடகா வந்து காவிரி பிரச்சனை எப்பவுமே போயிட்டு இருக்கு. அப்ப அவர் பேசும்போது அவர் தமிழர்களுக்காக பேசுவாரா கர்நாடகாவுக்காக பேசுவாரா? ஐயா 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 அது அவருடைய ரைட்ஸுங்க. அவர் யார வைக்கணும் அவர் ரைட்ஸ். நீங்க ஏங்க அது அவருடைய அது ரைட்ஸ் ரைட்ஸே எப்படிங்க? தப்புனா தமிழ்நாட்டோட நீங்க ஒரு போய் அது அந்த ஒரு ரைட்ஸ் நிமிஷம் அந்த இருங்க. ரைட்ஸ் அவரோட கொடுத்தவங்கள ரைட்ஸ் போய் சொல்லுங்க. கேளுங்க. அப்படின்னா தமிழ்நாட்டோட ரெப்ரசன்ட் அவரு தமிழ்நாட்டு என்ன தப்பு ஒரு சொல்லுங்க? நிமிஷம் அது இருங்க. அவருடைய ரைட்ஸ். ப்ரோ அவருக்கு இது யார் இது தமிழ்நாட்டுக்கும் வந்து மத்திய ப்ரோ அரசுக்கும் இது வந்து இது லாஜிக்கே இல்ல ப்ரோ. தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ மத்திய அரசுக்கும் வந்து கர்நாடகா அதிகாரிங்க வேலை செய்யறாங்க. அது அப்படிலாம் இதெல்லாம் லாஜிக்கே இல்ல ப்ரோ. கர்நாடகா யார் பேசுறாங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க இந்தியாவுக்குள்ள எங்க வேணா ஒர்க் பண்ணலாம். அவரும் ஒண்ணாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது அவர் எதுக்கு கர்நாடகா வந்து எடுத்துட்டு வராங்க? அவர் ஐபிஎஸ் ஆபீசரா? இப்ப அண்ணாமலை ஒர்க் பண்ணான்னு சொல்லுவீங்க நீங்க. அவர் ஐபிஎஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஏங்க அது சரின்னா கார்த்திக் வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் என்ன சொல்றாரு? தப்புன்னு தானே சொல்றாரு. தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் நானு. அப்புறம் நீங்க சொல்லக்கூடாது. அவர் சம்பளம் வாங்க போறாரு. யாருகிட்ட வாங்க போறாரு? மக்கள் வரி பணத்தை தான் சம்பளம் இருக்கு. புரியுது இல்ல? சம்பளம் கொடுக்க போறாங்க. அவர் கூட சும்மா செய்யல. இப்ப அவரு சரி அவருக்கு ஏன் வந்து இங்க வந்து சம்பளம் வாங்க போறாரு சொல்லு? அவருக்கு ஏன் நாங்க ஏன் சம்பளம் கொடுக்கணும்? தமிழ் தெரியாத ஆளுக்கு நாங்க ஏன் சம்பளம் கொடுக்கணும்? இங்க இருக்கு இல்ல புரியல. நீ போய் பெங்களூர்ல வேலை செய்யற சம்பளம் தர்றாங்கல்ல, உன்னை ஏன்டா தமிழ்நாட்டுக்காரன் கேட்பாங்க? ஒரு நிமிஷம் 2000-3000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. யார வந்து கொடுத்த ரைட்ஸ் ப்ரோ இப்போ நீங்க நெப்போட்டிசம் பண்ண முடியும். அவன் போய் குரூப் 1 யூபிஎஸ்சி எழுதணும், அவன் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி அப்புறம் இன்டர்வியூ முடிச்சு வரணும். இது வந்து எனக்கு ரைட்ஸ் நான் அப்பாயின்ட் பண்றேன். நீ யாரு கேக்குறதுக்கு? அவங்க கட்சியில அவங்க யார வேணா போடலாம். அது அவங்க ரைட்ஸ். நீங்க கேக்குறீங்களா? யாரு ப்ரோ பேசுறீங்க? மொத்தமா சவுண்டா கேக்குது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யார் பேசுறாங்கன்னே தெரியல. இல்ல ஆனந்த், நீங்க கேட்டீங்களா அது அவங்க ரைட்ஸ்னா? அப்ப டிஎம்கே யார வேணா போடலாம். நீங்க நெப்போட்டிசம் சொல்றீங்களா? ஆமா ப்ரோ இந்த ரோல் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்கிற ரோல் இது. இதுல வந்து விஜய் என்ன நினைக்கிறாரோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எத்தி வைக்கணும். அதுக்கு அவருக்கு யார் கம்ஃபர்டபுளா இருக்கிறோ அந்த மாதிரி ஒரு ஆளை தான் இதுல போடுவாரு. சோ இது வந்து இதுல அவர் வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுல ஒரு தேர்ட் பார்ட்டி இடையில வந்து டிப்ளாய் பண்றது என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லுங்க? தமிழ்நாடு அண்ட் சென்ட்ரல் வேற ஒரு ஸ்டேட் ப்ராப்ளம்.
நாளைக்கு காவேரி ப்ராப்ளம் வருது, எங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைங்க. எப்படி பேசுவாங்க எப்படி பேசுவார் சொல்லுங்க? அவர் எப்படி எங்களுக்கு பேசுவாரு? நம்பிக்கை அவரு சொல்லுவாங்க. ஊர் பாஸ் அது பேசுவாரா? சரியா ப்ரோ இருக்கிறதுனால தான்